கோவையின் ஒரு இதமான, நிதானமான மற்றும் மகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது. பரபரப்பான, அதே சமயம் கலாச்சார அமைதியை பாதுகாத்து வரும் பகுதியில் உள்ள சுகர்தா சொசைட்டியின் 3வது மாடியில் இருக்கும் ஒரு அழகான ஃப்ளாட். காலை மணி 8:30 ஆகியிருந்தது. பால்கனியில் உள்ள தொட்டியில் இருந்த துளசி காலையின் இளம் வெயிலில் குளித்து எழுந்தது போல் பிரகாசித்து கொண்டிருந்தது. சொசைட்டிக்கு கீழே பேப்பர் போடுபவரின் சைக்கிள் பெல் சத்தமும் பால்காரரின் குரலும் அந்த ஞாயிற்றுக்கிழமையின் சோம்பலை மெல்ல மெல்ல கலைத்து கொண்டிருந்தன. சமையலறையிலிருந்து தாளித்த வெங்காய மசாலா அவல் கமகமக்கும் வாசனையும் அதனுடன் கலந்த இஞ்சி டீயின் நறுமணமும் வீடு முழுவதும் பரவியிருந்தது. 38 வயதான அஞ்சலி தன் குடும்பத்தின் இந்த நறுமணம் வீசும் சூழலில் முற்றிலும் மூழ்கியிருந்தாள். கேஸ் அடுப்பில் இருந்த போகாவின் மீது கொத்தமல்லியை தூவும் போது அவளது முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி தெரிந்தது. அஞ்சலி என்பவள் மிகவும் விவேகமானவள். வீட்டையும் வெளி உலகத்தையும் மிக லாபகமாக கையாளுபவள். சுயசார்பு எண்ணங்கள் கொண்டவள். அதே சமயம் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு பெண். அவள் ஒரு தனியார் நிறுவனத்தில் HR மேனேஜராக பணிபுரிந்து வந்தாள். சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அமைதியாக முடிவெடுப்பது அவளது இயல்பாக இருந்தது. படுக்கை அறையில் இருந்து 14 வயது ஆரியன் மற்றும் 10 வயது சாய் ஆகியோரின் வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை சத்தமும் கலாட்டாவும் கேட்டுக்கொண்டிருந்தது. அம்மா, என் ரிமோட் எங்கே? அல்லது அம்மா, அண்ணன் என் நோட்டு புத்தகத்தை ஒளித்து வைத்து விட்டான் என்ற அவர்களின் அன்றாட புகார்கள் இப்போது அஞ்சலிக்கு பழகி போயிருந்தன. அஞ்சலி மற்றும் சமீரின் திருமண வாழ்க்கை முடிந்து 15 ஆண்டுகள் ஆகியிருந்தன. 42 வயதான சமீர் நகரத்தின் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் உயர் பதவியில் பணிபுரிந்து வந்தான். பார்ப்பதற்கு கம்பீரமானவன், பேசுவதில் மிகுந்த புத்திசாலி மற்றும் வெளிப்புற தோற்றத்திற்கு குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு நிறைவான குடும்ப தலைவன். அவர்களின் திருமண வாழ்க்கையின் முதல் 10 ஆண்டுகள் ஒரு அழகான கனவை போலவே கழிந்தன. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குழந்தைகளுடன் எங்காவது வெளியில் சுற்ற செல்வது, மாலையில் சுஜனா அரங்கில் ஏதாவது நாடகம் பார்ப்பது, அல்லது நொய்யல் ஆற்றின் பாலத்தின் மீது செல்லும்போது சும்மா அரட்டை அடிப்பது என எல்லாமே மிகவும் சீராக, இனிமையாக மற்றும் வெளிப்படையாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் கடந்த சில வருடங்களாக இந்த இனிமையான குடும்ப வாழ்க்கையின் சித்திரத்தில் எங்கோ ஒரு கண்ணுக்கு தெரியாத விரிசல் விழ தொடங்கியிருந்தது. சில நேரங்களில் நமக்கு மிகவும் நெருக்கமான மனிதர்களின் முகத்திற்கு பின்னால் அப்படி ஒரு முகமூடி மறைந்திருக்கிறது. அது நேரம் வரும்போது ஒட்டுமொத்த வாழ்க்கையையே அழித்து விடுகிறது. உங்கள் கருத்துப்படி நம்பிக்கை ஒரு முறை உடைந்து விட்டால் அந்த உறவு மீண்டும் பழையபடி ஆக முடியுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் தவறாமல் சொல்லுங்கள். ஏங்க, என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? இன்று ஞாயிற்றுக்கிழமை, வீட்டில் இருங்களேன். அப்பா நம்மை வெளியே கூட்டிக் கொண்டு போவாரா என்று நம் பசங்கள் காலையில் இருந்தே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று அஞ்சலி கேஸ் அடுப்பை அணைத்துவிட்டு டைனிங் டேபிளில் சூடான போகா தட்டையும் ஆவி பறக்கும் டீயையும் வைத்தபடி கேட்டாள். படுக்கை அறையில் இருந்து சமீர் நன்றாக இஸ்திரி செய்யப்பட்ட சட்டையை அணிந்து கொண்டு அவசர அவசரமாக டை போட்டபடி வெளியே வந்தான். அவனது முகத்தில் எப்போதும் இருக்கும் அதே தொழில்முறை புன்னகை இருந்தது. அட அஞ்சு, உனக்கு தான் தெரியுமல்லவா ஆஃபீஸ் வேலை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று. இதெல்லாம் நமக்காகவும் பசங்களுக்காகவும் தானே செய்கிறேன் என்று சமீர் டீயை ஒரு மடக்கு குடித்தபடியே மிகவும் மென்மையான குரலில் பதிலளித்தான். அஞ்சலி ஒரு பெருமூச்சு விட்டாள். ஆனாங்க, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு அப்படி என்னத்தான் வேலை இருக்கும்? 2-3 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக எங்கே தான் போகிறீர்கள்? சமீர் தன் லேப்டாப் பேக்கை திறந்து அதிலிருந்து ஒரு டார்க் ப்ரௌன் நிற ஃபைலை வெளியே எடுத்தான். அந்த ஃபைலை அவன் அஞ்சலியின் முன்னால் திறந்து வைத்தான். இங்கே பார் அஞ்சலி, நான் உன்னிடம் சொல்லி இருந்தேன் அல்லவா, நாம் மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸில் பசங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு பெரிய ஃப்ளாட் புக் பண்ணியிருக்கிறோம் என்று. அந்த ப்ராஜெக்ட் வேலை இப்போது கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டது. பில்டரை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சைட்டுக்கு போய் பார்க்க வேண்டியிருக்கிறது. பண பரிவர்த்தனைகளை கவனிக்க வேண்டியிருக்கிறது. இதோ பார் என்று சமீர் ஃபைலில் இருந்து 2 காகிதங்களை வெளியே எடுத்தான். இங்கே பார், மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் பேரால் வந்திருக்கிற பில்டரோட பேமெண்ட் ரிசிப்ட். அப்புறம் இதோ பார், அடுத்த தவணைக்கான டிமாண்ட் நோட்டீஸ். 2 டாக்குமெண்ட்ஸும் பக்காவா
கிளியராக இருக்கிறது. இது சட்டப்படியான வேலை அஞ்சு. இந்த முதலிட்டால் நாளைக்கு நம்ம பசங்களோட வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். சமீர் அவ்வளவு நம்பிக்கையோடும் ஆதாரங்களோடும் அந்த காகிதங்களை காட்டியதால் அஞ்சலியால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. மாதவி அபார்ட்மெண்ட்ஸ் என்ற பெயர் அந்த 2 ஆவணங்களிலும் தடிமனான எழுத்துக்களில் அச்சிடப்பட்டிருந்தது. அவள் அந்த ரசீதையும் நோட்டீஸையும் பார்த்தாள். தன் கணவனின் இந்த உழைப்பை கண்டு ஒரு கணம் பெருமிதம் அடைந்தாள். அவள் கணவனை முழுமையாக நம்பும் ஒரு மனைவி. சமீர் என்ன சொன்னாலும் அதை அவள் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு நம்பினாள். ஆனால் ஒரு பெண்ணின் உள்ளுணர்வு எப்போதும் முழுமையாக உறங்குவதில்லை. ஆவணங்களை நம்பிய பிறகும் அஞ்சலியின் மனதில் சந்தேகத்தின் மிக மெல்லிய நிழல் ஆட்டம் காணத் தொடங்கியது. ஏனெனில் ஞாயிற்றுக்கிழமை வேலை நிமித்தமான சந்திப்புகள் என்ற இந்த ஒரு மாற்றம் மட்டும் சமீரிடம் ஏற்பட்டிருக்கவில்லை. கடந்த சில மாதங்களாகவே சமீரின் நடவடிக்கைகள் மிகவும் சந்தேகத்துக்குரியதாக மாறியிருந்தன. முன்பு ஆபீஸிலிருந்து வந்ததும் தன் மொபைலை சோஃபாவிலோ அல்லது டைனிங் டேபிளோ எங்கு வேண்டுமானாலும் அலட்சியமாக போட்டுவிட்டு போகும் அதே சமீர் இப்போது தன் மொபைலை தன் உயிரை போல பாதுகாக்க தொடங்கியிருந்தான். ஃபோனுக்கு திடீரென்று புதிய மற்றும் கடினமான பாஸ்வேர்டுகள் போடப்பட்டிருந்தன. அஞ்சலி எப்போதாவது தப்பி தவறி ஃபோனை கையில் எடுத்தால் கூட அவன் அப்படியே திடுக்கிட்டு போய் ஃபோனை அவளது கையிலிருந்து பிடுங்கிக் கொள்வான். நள்ளிரவிலும் அதிகாலையிலும் ஃபோனுக்கு வரும் சைலண்ட் நோட்டிஃபிகேஷன்களும் ஃபோனை எப்போதும் குப்புற வைக்கும் அவனது புதிய பழக்கமும் அஞ்சலியின் கூர்மையான பார்வையில் இருந்து தப்பவில்லை. சில நேரங்களில் அவன் பாத்ரூமிற்கு செல்லும் போது கூட ஃபோனை கையோடு எடுத்து சென்றான். ஏங்க, பாத்ரூமிற்குள் எதற்கு ஃபோனை எடுத்துக்கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டால், இல்லை, ஒரு முக்கியமான கிளையண்டோட மெயில் வர வேண்டியிருக்கிறது என்று மலுப்பலான பதில்களை கூற தொடங்கியிருந்தான். அஞ்சலி தனக்கு தானே சமாதானம் சொல்லிக் கொள்வாள். சமீர் இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறான், கார்ப்பரேட் அழுத்தம் இருக்கும், நாம் தான் அதிகமாக யோசிக்கிறோம் என்று. ஆனால் அப்படி இருந்தும் அந்த அமைதியின்மையின் முள் அவளது இதயத்தில் எங்கோ குத்தி கொண்டு தான் இருந்தது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமையும் அப்படியே தான் இருந்தது. சமீர் கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டு தன் மீது பெர்ஃப்யூம் அடித்து கொண்டான். வழக்கத்தை விட இன்று அவன் சற்று அதிகமாகவே தயாராகியிருந்தான். சரி அஞ்சு, நான் கிளம்புகிறேன். எனக்கு அங்கே போக ஏற்கனவே லேட் ஆகிவிட்டது. பில்டர் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பார். நான் மதியம் 1 மணி அல்லது 1:30 மணிக்குள் திரும்பி வந்து விடுவேன். பசங்க கிட்ட சொல்லி வை. நான் வந்ததும் நாம் எல்லோரும் மதிய சாப்பாட்டுக்கு வெளியே போகலாம் என்று கூறியபடி சமீர் அவசரமாக தன் கார் சாவியை எடுத்தான். ஷூவை மாட்டிக்கொண்டு கதவை திறந்து விறுவிறுவென்று வெளியேறினான். அஞ்சலி கதவை சாத்தி கொண்டாள். ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு சமையலறையில் மீதமிருந்த வேலைகளை முடிப்பதற்காக திரும்பினாள். அவள் டைனிங் டேபிளில் இருந்த சமீரின் காலி டீ கப்பை எடுத்தாள். அப்போது திடீரென்று அவளது பார்வை அதே டேபிளின் ஒரு மூலையில் சென்றது. அங்கே ஒரு மேகசீனுக்கு அருகில் சமீரின் அந்த விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன் குப்புற கிடந்தது. அவசரத்திலும் பதற்றத்திலும் எந்த ஃபோனை அவன் தன் உயிரை விட மேலாக பாதுகாத்தானோ அதே ஃபோனை இன்று சமீர் அவசரத்தில் வீட்டிலேயே மறந்துவிட்டு சென்றிருந்தான். அஞ்சலியின் நெஞ்சு ஒரு கணம் திடுக்கென்றது. அவளது கால்கள் தானாகவே அந்த ஃபோனை நோக்கி நடந்தன. வீடு முழுவதும் ஒரு விசித்திரமான பயமுறுத்தும் அமைதி பரவியிருந்தது. அஞ்சலி ஒரு கணம் அந்த ஃபோனை பார்த்தாள். அவளுக்கு அந்த ஃபோனை திறந்து பார்க்க விருப்பமில்லை. 15 ஆண்டுகால திருமண வாழ்க்கையில் அவள் ஒருபோதும் சமீரின் ஃபோனை செக் செய்ததில்லை. அவனது பர்ஸை எட்டி பார்த்ததும் இல்லை. கணவன் மனைவி உறவில் நம்பிக்கையின் ஒரு மெல்லிய லட்சுமண ரேகை இருக்கிறது. அஞ்சலி அந்த ரேகையை ஒருபோதும் தாண்டியதில்லை. அவள் தனக்குத்தானே சொல்லி கொண்டாள், வேண்டாம், ஒருவேளை அவசரத்தில் மறந்துவிட்டு போயிருப்பார், அவரே திரும்ப வாங்க வருவார். அவள் திரும்ப நினைத்த கணத்தில் டேபிளின் மேல் கிடந்த அந்த ஃபோன் திடீரென்று அதிர தொடங்கியது. அந்த மரமேஜையின் மேல் ஃபோன் அதிர்ந்த சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. அஞ்சலியின் கால்கள் நின்ற இடத்திலேயே ஸ்தம்பித்தன. அவள் பின்னால் திரும்பி பார்த்தாள். ஸ்கிரீன் ஒளிர்ந்தது. யாரோ கால் செய்து கொண்டிருந்தார்கள். அஞ்சலி சற்று அருகில் சென்று ஸ்கிரீனை பார்த்தாள். ஸ்கிரீனில் யாருடைய முழு பெயரும் இல்லை. வெறும் ஒரே ஒரு ஆங்கில எழுத்து மட்டும் மின்னிக் கொண்டிருந்தது, ஆர். அஞ்சலியின் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. ஆர் என்பது என்ன பெயர்? ஆபீஸில் வேலை செய்யும் சக ஊழியராக இருந்தால் அவரது முழு பெயரோ அல்லது குடும்ப பெயரோ சேவ் செய்யப்பட்டிருக்கும்.
சொந்தக்காரராக இருந்தாலும் பெயர் இருக்கும். அப்படி என்றால் வெறும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் ஏன்? ஃபோன் தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தது. நிற்கவே இல்லை. மறுமுனையில் இருக்கும் நபருக்கு சமீர் ஃபோனை எடுக்க வேண்டும் என்பதில் ஏதோ அவசரம் இருப்பது போல தெரிந்தது. அஞ்சலிக்குள் இருந்த ஒரு பெண்ணின் உள்ளுணர்வு கிளர்ந்தெழுந்தது. அவளது கைகள் தானாகவே முன்னே சென்றன. அவள் அந்த அதிர்ந்து கொண்டிருக்கும் ஃபோனை கையில் எடுத்தாள். அவளது கை லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. ஃபோன் கட் ஆவதற்கு சரியாக கடைசி வினாடியில் அஞ்சலி பச்சை நிற பட்டனை ஸ்வைப் செய்து ஃபோனை காதில் வைத்தாள். அவள் ஹலோ என்று சொல்லவில்லை. அவளது தொண்டையில் இருந்து வார்த்தைகளே வரவில்லை. அவள் அமைதியாகவே இருந்தாள். மறுமுனையில் இருந்து ஒரு பெண்ணின் மிகவும் இனிமையான, அதே சமயம் அதிகாரம் நிறைந்த மற்றும் அவசரமான குரல் கேட்டது. ஏங்க, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நான் பார்க்கிங்கில் உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்ம டிஃபன் ஆறிடப் போகிறது. சீக்கிரம் வாங்கப்பா. அஞ்சலியின் காலடியில் இருந்து நிலம் நழுவவில்லை. மாறாக அது இரண்டாக பிளந்து அவள் அந்த ஆழமான பள்ளத்தாக்கிற்குள் விழுந்து கொண்டிருப்பது போல் இருந்தது. அவளது நெஞ்சுக்குள் மூச்சு திடீரென அடைத்தது. காதுகளுக்குள் ஒரு கூர்மையான விசில் சத்தம் கேட்பது போல் ஒரு சத்தம் எதிரொலித்தது. அந்த குரலில் இருந்த அந்த ஏங்க மற்றும் நம்ம டிஃபன் என்ற வார்த்தைகளுக்குள் இருந்த நெருக்கம் எவ்வளவு பயங்கரமாக இருந்ததென்றால் அஞ்சலியின் உடம்பெல்லாம் சிலிர்த்து போனது. அவள் எதுவுமே பேசவில்லை. அவளது தாடைகள் இறுகி போயின. மறுமுனையிலிருந்து மீண்டும் குரல் வந்தது. ஹலோ சமீர், கேட்கிறதா? அஞ்சலி எதுவுமே பேசாமல் சிவப்பு நிற பட்டனை அழுத்தி காலை கட் செய்தாள். கால் கட் ஆனதும் ஃபோனில் ஸ்கிரீன் அணைவதற்கு முன்பாக அவளுக்கு அங்கே ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் தெரிந்தது. அந்த நோட்டிஃபிகேஷனை படித்ததும் அஞ்சலியின் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அந்த மெசேஜில் எழுதப்பட்டிருந்தது, பார்க்கிங்கில் என் காரை எடுத்துக்கொண்டேன். வரும்போது மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு சீக்கிரம் வாருங்கள். மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க என்ற இந்த 3 வார்த்தைகளும் அஞ்சலியின் தலையில் சுத்தியலால் அடிப்பது போல் மோதின. மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் என்பது அதே பெயர்தான். எந்த பெயரிலான ரசீதுகளை சமீர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவளிடம் காட்டுவானோ, இது அதே வீடுதான். எந்த வீட்டின் பெயரை சொல்லி அவன் கடந்த 10 வருடங்களாக அஞ்சலிக்கு பொய் கனவுகளை காட்டி வந்தானோ, இதெல்லாம் நம்ம பசங்களுக்காகத்தான் அஞ்சு, நம்ம எதிர்காலத்துக்காகத்தான் என்று அவன் எப்போதும் கூறுவான். அஞ்சலிக்கு திடீரென்று கடந்த காலத்தின் ஒவ்வொரு நிகழ்வும் கண்ணுக்கு முன்னால் மின்னலாய் வந்து போனது. சாய் தன் வயிற்றில் இருந்தபோது சமீர் முதலில் மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸின் துண்டு வெளியீடு கொண்டு வந்த அந்த நாள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த ஒரே ஒரு கனவுக்காக அஞ்சலி தன்னை எவ்வளவு ஒடுக்கி கட்டுப்படுத்தி வாழ்ந்தாள். தனக்காக ஒரு புதிய புடவை எடுக்கும்போது கூட அவள் 10 முறை யோசிப்பாள். வேண்டாம், அடுத்த மாதம் பில்டருக்கு தவணை கட்ட வேண்டும் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு அவள் எத்தனை பண்டிகைகளை பழைய துணிகளோடு கழித்திருந்தாள். பிள்ளைகளின் பள்ளி கட்டணம், வீட்டு செலவுகள் என எல்லாவற்றையும் சமாளிக்கும் போது அவளுக்கு மூச்சு திணறும். ஆனால் நமக்கென்று ஒரு பெரிய வீடு அமையப் போகிறது என்ற அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில் அவள் சிரித்து கொண்டே எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டாள். ஆனால் இன்று அவளுக்கு தெரிந்திருந்தது, அந்த மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் அவளுடையதும் அவளது பிள்ளைகளுடையதும் என்றுமே இல்லை என்று. அது வெறும் ஒரு பொய் முகமூடி மட்டுமே. அந்த வீடு, அந்த முதலீடு, அந்த பணம் எல்லாமே அந்த ஆறுக்காகத்தான் இருந்தது. அந்த ராதிகா அல்லது ரேஷ்மா யாராக இருந்தாலும் அவளுக்காகத்தான் இருந்தது. 15 ஆண்டுகால குடும்ப வாழ்க்கை, 15 ஆண்டுகால நம்பிக்கை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாங்கி வரும் பலகார பொட்டலங்கள், வெளிப்புறமாக காட்டப்படும் அந்த அக்கறை எல்லாமே ஒரு பயங்கரமான பொய். சமீர் மிகவும் புத்திசாலித்தனமாக எழுப்பியிருந்த ஒரு கண்ணாடி மாளிகை அது. இன்று அது ஒரு நொடியில் ஒரு பெண்ணின் குரலால் தவிடுபடியாகி போனது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு சாதாரண பெண்ணும் அழுதிருப்பாள், கூச்சலிட்டிருப்பாள், வீட்டு பாத்திரங்களை வீசி அடித்திருப்பாள், பிள்ளைகளை கட்டி அணைத்து கதறி அழுதிருப்பாள். ஆனால் அஞ்சலியின் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லை. துக்கம் சிறியதாக இருக்கும்போது மனிதன் அழுகிறான். ஆனால் மனிதனின் ஒட்டுமொத்த அடையாளமே பொய் என்று தெரிய வரும்போது கண்ணீர் வற்றி இரத்தமே நீராகி போகிறது. அஞ்சலி முற்றிலும் மறத்து போயிருந்தாள். அவளது உடலின் உணர்ச்சிகள் அப்படியே உறைந்து போயிருந்தன. அவள் மிகவும் இயந்திரத்தனமாக அந்த போனை மீண்டும் அதே இடத்தில், அதே கோணத்தில், அந்த பழைய மேகசினுக்கு அருகில் குப்புற எடுத்து வைத்தாள். 1 மில்லிமீட்டர் அளவு கூட மாற்றம் இல்லாமல் அப்படியே வைத்தாள்.
அவள் மெதுவாக திரும்பி டைனிங் டேபிள் நாற்காலியில் போய் அமர்ந்தாள். அவளது பார்வை வெறிச்சொடிய வெட்ட வெளியில் துளைந்தது. வீட்டின் சுவர்கள் திடீரென்று அவளை விழுங்க வருவது போல் அவளுக்கு தோன்றியது. சமீர் இதுநாள் வரை சொன்ன பொய் வார்த்தைகள் அவளது காதுகளில் எதிரொலித்து கொண்டே இருந்தன. நான் பில்டரை பார்க்க போகிறேன். ஆபீஸ் வேலை பளு அதிகமாக இருக்கிறது. நீ கவலைப்படாதே, நான் இருக்கேன் அல்லவா. இந்த வார்த்தைகள் எல்லாமே இப்போது ஒரு விஷப்பாம்பின் சீரலை போல இருந்தன. 15 ஆண்டுகால குடும்ப வாழ்க்கையின் சரிந்து விழுந்த இந்த மாளிகையை அவள் தன் திறந்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கைகள் குளிர்ந்து போயிருந்தன. ஆனால் அதே கணத்தில் அவளுக்குள் இருந்த ஒரு தாயும் ஒரு சுயமரியாதை மிக்க பெண்ணும் உருவெடுக்க தொடங்கினாள். இனி அவள் அழுது கொண்டே இருக்க முடியாது. இப்போது அவள் போராட வேண்டியிருந்தது. திடீரென்று கதவுக்கு வெளியே லிஃப்ட் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அவசரமாக காலடிகள் கதவை நோக்கி வரும் சத்தம் கேட்டது. பூட்டிற்குள் சாவி சுழன்றது. கதவும் திறந்தது. சமீர் மூச்சிறைக்க வீட்டிற்குள் நுழைந்தான். அவனது முகத்தில் வேர்வை வழிந்தது. கண்களில் ஒரு பயங்கரமான நடுக்கமும் பயமும் இருந்தது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி வந்தது போல் அவன் காட்சியளித்தான். அஞ்சு அஞ்சு, என் ஃபோன் என்று மூச்சிறைத்தபடி கத்தினான். அஞ்சலி தன் இடத்தில் இருந்து எழுந்தாள். அவள் மிகவும் அமைதியாக சமையல் மேடையை நோக்கி நடந்தாள். அங்கே கிடந்த துணியை எடுத்து மேடையை துடைக்க தொடங்கினாள். அவள் பின்னால் திரும்பி பார்க்காமலேயே மிகவும் குளிர்ந்த எந்த ஒரு உணர்ச்சியுமற்ற உறுதியான குரலில் பதிலளித்தாள். அங்கே தான் இருக்கிறது, டைனிங் டேபிள் மேல். நீங்கள் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் மறந்துவிட்டு போய்விட்டீர்கள். சமீர் பாய்ந்து சென்று அந்த ஃபோனை எடுத்தான். அவன் ஸ்கிரீனை அன்லாக் செய்து எல்லாவற்றிற்கும் முதலாக கால் லாக்கை தேடி பார்த்தான். அவனது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அஞ்சலி மேடையை துடைத்து கொண்டே தன் ஓரக்கண்ணால் அவனை கவனித்து கொண்டிருந்தாள். அவனது அந்த பதற்றமான நிலை, போனை பார்க்கும்போது அவனது முகத்தில் ஈயாடாத வண்ணம், வெளுத்து போன நிறம், இவை எல்லாவற்றையும் அஞ்சலியால் இப்போது ஒரு திறந்த புத்தகத்தை போல படிக்க முடிந்தது. சமீர் ஒரு பெருமூச்சு விட்டான். போனை தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டே அவன் அஞ்சலியை பார்த்தான். யாராவது கால் செய்தார்களா அஞ்சு, கொஞ்சம் நேரத்திற்கு முன்னால் என்று அவன் மிகவும் அப்பாவியை போல கேட்டான். அவனது குரல் உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அதை மறைக்க அவன் அரும்பாடுபட்டு கொண்டிருந்தான். அஞ்சலி அந்த துணியை பக்கத்தில் வைத்தாள். அவள் திரும்பினாள். நேராக சமீரின் கண்களை உற்று பார்த்தாள். அவளது கண்களில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, கோபமும் இல்லை. வெறும் ஒரு பயங்கரமான அமைதி மட்டுமே இருந்தது. தெரியவில்லையே, நான் இங்கே சமையல் மேடையை சுத்தம் செய்து கொண்டு இருந்தேன். ஒருவேளை பெல் அடித்திருக்கலாம், ஆனால் என் கவனிப்பு அங்கே போகவில்லை. நீங்கள் சைலண்டில் போட்டிருந்தீர்களா என்று அவள் மிகவும் இயல்பாக பேசினாள். அவளது குரலில் நாடகத்தின் சாயலே இல்லை. சமீருக்கு அப்போதுதான் உயிர் திரும்ப வந்தது. அவனது தோள்களில் இருந்த பாரம் இறங்கியது போல் அவன் நிம்மதியடைந்தான். அவன் போலியாக புன்னகைக்க முயன்றான். ஆமாம், அநேகமாக சைலண்டில் தான் இருந்திருக்கும். நல்ல வேளை, எனக்கு ஞாபகம் வந்து விட்டது, பார்க்கிங்கில் இருக்கும்போதே. சரி, நான் கிளம்புகிறேன். லேட் ஆகிவிட்டது. பில்டர் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பார். சரி, மெதுவாக போங்கள் என்று அஞ்சலி அமைதியாக கூறினாள். சமீர் கதவை திறந்து வெளியேறினான். கதவு கிளிக் என்ற சத்தத்துடன் மூடிக்கொண்டது. அஞ்சலி அங்கேயே நின்றிருந்தாள். அவள் தன் ஈரமான கைகளால் முகத்தை துடைத்து கொண்டாள். இப்போது அவளுக்கு அழ விருப்பமில்லை. அவளுக்கு இப்போது உண்மையை மட்டுமே கண்டறிய வேண்டியிருந்தது. அந்த உண்மை எதை சமீர் கடந்த 10 வருடங்களாக இந்த மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் என்ற பொய் ஆவணங்களுக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்தானோ. ஒரு சாதாரண அப்பாவி குடும்ப பெண் இப்போது ஒரு அமைதியான எரிமலையாக மாறியிருந்தாள். அவளுக்கு இப்போது ஆதாரங்கள் மட்டுமே தேவைப்பட்டன. சமீரின் இந்த 15 ஆண்டுகால பொய் வாழ்க்கையை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள். அவள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சை இழுத்து இந்த புதிய மற்றும் பயங்கரமான போராட்டத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். அஞ்சலி நீண்ட நேரம் அந்த மூடிய கதவையே வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். சற்று முன்பு வரை சமீரின் முன்னால் மிகவும் அமைதியாகவும் உணர்ச்சியற்றவளாகவும் தெரிந்த அஞ்சலி இப்போது உள்ளுக்குள் முற்றிலும் நொறுங்கி போயிருந்தாள். காலடியிலிருந்து நிலம் நழுவுவது என்றால் என்ன என்பதை அவள் இன்று நேரடியாகவே அனுபவித்திருந்தாள். அவளது கை கால்கள் இன்னும் குளிர்ந்து போயிருந்தன. அவள் மெதுவாக நடந்து படுக்கை அறைக்கு சென்றாள். அங்கே ஆரியனும் சாயும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். சாயின் முகத்தில் இருந்த அந்த உலகமறியா அப்பாவித்தனத்தை பார்த்ததும் அஞ்சலியின் நெஞ்சில் ஒரு பயங்கரமான வலி எழுந்தது. தாங்கள் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கும் அப்பா
தங்களது எதிர்காலம் என்ற பெயரில் ஒரு பயங்கரமான பொய் மாளிகையை எழுப்பிக் கொண்டு இருக்கிறான் என்பது இந்த 2 மாசற்ற ஜீவன்களுக்கு என்ன தெரியும்? அஞ்சலி அவர்களின் அருகில் அமர்ந்தாள். அவள் சாயின் தலையை மென்மையாக வருடினாள். திடீரென்று அவளுக்குள் இருந்த ஒரு தாய் விழித்து கொண்டாள். சற்று முன்பு டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த போது அவள் எடுத்த முடிவு இப்போது இன்னும் உறுதியானது. இப்போது விஷயம் அவளது உடைந்த குடும்ப வாழ்க்கையை பற்றியதோ அல்லது அவளது காயப்பட்ட உணர்வுகளை பற்றியதோ மட்டுமல்ல. மாறாக அது அவளது பிள்ளைகளின் உரிமை, அவர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் வாயிலிருந்து பறிக்கப்பட்டு வேறொரு பெண்ணின் காலடியில் கொட்டப்பட்ட பணத்தை பற்றியதாக இருந்தது. அஞ்சலி கண்களை மூடிக்கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். இனி அவள் பலவீனமாகி விடக்கூடாது. அவள் தன் போனை கையில் எடுத்து தன் மிக நெருங்கிய தோழியான சுமிதாவிற்கு கால் செய்தாள். சுமிதா மிகவும் யதார்த்தமான மற்றும் எதையும் வெளிப்படையாக பேசும் ஒரு பெண். ஹலோ அஞ்சு, சொல்லுடி. ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையிலேயே என்னை ஞாபகம் வந்திருக்கிறது என்று சுமிதாவின் வழக்கமான உற்சாகமான குரல் கேட்டது. சுமிதா, என் குடும்ப வாழ்க்கை முடிந்து விட்டதடி. அஞ்சலியின் குரல் முதல் முறையாக லேசாக நடுங்கியது. என்ன என்ன சொல்கிறாய் அஞ்சு? என்னாச்சு? சுமிதாவின் குரலில் இருந்த உற்சாகம் ஒரே வினாடியில் காணாமல் போனது. அஞ்சலி நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் சுமிதாவிடம் அப்படியே விவரித்தாள். சமீர் மறந்து வைத்துவிட்டு போன ஃபோன், ஸ்கிரீனில் தெரிந்த ஆர் என்ற எழுத்து, அந்த பெண்ணின் அதிகாரம் கலந்த குரல் மற்றும் மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸின் பொய் முதலீடு என வெளிச்சத்திற்கு வந்த அந்த பயங்கரமான உண்மை. இதையெல்லாம் கேட்டு மறுமுனையில் இருந்த ஸ்மிதா சில நொடிகள் முற்றிலும் ஸ்தம்பித்து போனாள். அஞ்சு, இது ரொம்ப பயங்கரமானது. ஆனால் நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள். சுமிதாவின் குரல் இப்போது மிகவும் தீவிரமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தது. நீ சமீரை இப்போது இந்த நிமிஷத்தில் எதுவுமே கேட்கக்கூடாது. ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது. ஏன்? நான் ஏன் சும்மா இருக்கணும்? கடந்த 10 வருஷமாக அவன் என்னை ஏமாற்றியிருக்கிறான். என் பிள்ளைகளோட பணத்தை அவன் அங்கே வாரி இறைக்கிறான். அப்படி இருந்தும் நான் சும்மா இருக்க வேண்டுமா? அஞ்சலியின் குரலில் இப்போது ஆத்திரம் வெளிப்பட்டது. அஞ்சு, கொஞ்சம் பிராக்டிக்கலாக யோசி. நீ இப்போது அவன்கிட்ட போய் நியாயம் கேட்டால் அவன் என்ன செய்வான்? காலில் விழுவான், அழுவான், பொய் காரணங்களே சொல்வான். அதுக்கப்புறம் ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லா ஆதாரங்களையும் அழித்து விடுவான். மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற எல்லா பணத்தையும் வேறு யாரோட பெயரிலாவது மாற்றி விடுவான். அவன் கார்ப்பரேட் உலகத்தில் இருக்கிறவன். உன்னை விட ரொம்ப புத்திசாலி. அதை மறந்து விடாதே. உனக்கு உண்மையிலேயே நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நீ அவனை எந்த சந்தேகமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க வைக்க வேண்டும். நீ வீட்டில் அப்படி ஒன்றுமே நடக்காத மாதிரி நடந்து கொள். எல்லாவற்றிற்கும் முதலாக நாளைக்கு போய் ஒரு நல்ல வழக்கறிஞரை பார். நான் உனக்கு கோவையிலேயே ரொம்ப ஃபேமஸான ஃபேமிலி லாயர் அருண்பாண்டியோட நம்பரை தருகிறேன். சுமிதாவின் வார்த்தைகள் அஞ்சலியின் மனதில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வந்தன. சுமிதா 100% சரியாகத்தான் சொன்னாள். எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் அவன் ஜெயித்து கொண்டு இருக்கிறான் என்ற மாயையை அவனுக்கு ஏற்படுத்துவதுதான் மிக முக்கியமானது. அஞ்சலி தன்னை தேற்றி கொண்டாள். கண்களின் ஓரங்களை துடைத்து கொண்டாள். இப்போது அவள் வெறும் குடும்ப பெண் மட்டுமல்ல, தன் அடையாளத்திற்காகவும் தன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் போர்க்களத்தில் இறங்கிய ஒரு வீராங்கனையாக மாறியிருந்தாள். அடுத்த நாள் திங்கட்கிழமை சமீர் வழக்கம் போல் ஆபீஸிற்கு சென்றான். அவன் வீட்டை விட்டு வெளியேறியதும் அஞ்சலி விறுவிறுவென்று தன் வேலைகளை முடித்துவிட்டு நேராக சிவாஜி நகரில் உள்ள அட்வொகேட் அருண்பாண்டியனின் ஆபீஸிற்கு சென்றாள். அருண்பாண்டியனின் ஆபீஸ் என்பது சட்ட புத்தகங்களும் பழைய ஃபைல்களும் நிறைந்த ஒரு பெரிய குவியலாகவே இருந்தது. அங்கே ஒரு தனித்துவமான தீவிரமான அமைதி நிலவியது. அட்வொகேட் அருண்பாண்டி 50 வயதை கடந்த மிகவும் கூர்மையான பார்வையும் யதார்த்தமான சிந்தனையும் கொண்ட ஒரு வழக்கறிஞர். அஞ்சலி அவர் முன்னால் அமர்ந்தாள். ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தாமல் மிகவும் அமைதியாக நடந்த உண்மைகள் அனைத்தையும் அவரிடம் விவரித்தாள். சமீர் எப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளியே செல்கிறான், மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸின் ரசீதுகளை எப்படி காட்டுகிறான் மற்றும் நேற்றைய அந்த ஃபோன் கால் என எல்லாவற்றையும் சொன்னாள். அருண்பாண்டி அனைத்தையும் மிகவும் அமைதியாக கேட்டுக்கொண்டார். அவர் தன் கண்ணாடியை கலற்றிவிட்டு அஞ்சலியை பார்த்து கூறினார், அஞ்சலி, நீங்கள் இன்று இங்கே வந்ததுதான் உங்களது மிக சிறந்த புத்திசாலித்தனமான முடிவு. ஆனால் ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமன்றம் உணர்ச்சிகளின் அடிப்படையில் இயங்குவதில்லை. நீதிமன்றத்திற்கு ஆதாரங்கள் தேவை. உங்கள் கணவர் உங்களை ஏமாற்றுகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால்
சட்டத்தின் மொழியில் இன்று உங்களிடம் 0 ஆதாரங்களே உள்ளன. ஆனால் சார், நான் சொந்தமாக காதால் அந்த ஃபோன் காலை கேட்டேன். அந்த மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸின் டிமாண்ட் நோட்டீஸ் மற்றும் டேக்ஸ் ரசீதுகளை அவன் எனக்கு ஒவ்வொரு மாதமும் காட்டுகிறான். அவை ஆதாரங்கள் இல்லையா? அஞ்சலி சற்றே அமைதியின்மையுடன் கேட்டாள். இல்லை. நாளை நீங்கள் நீதிமன்றத்தில் போய் நின்றால் உங்கள் கணவர் மிகவும் அப்பாவியைப் போல தான் மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸில் உண்மையிலேயே முதலீடு செய்து கொண்டிருப்பதாகவும் அந்த பெண் வெறும் ஒரு கிளைண்ட் அல்லது ரியல் எஸ்டேட் புரோக்கர் என்றும் கூறிவிடுவார். நீங்கள் எதை நிரூபிப்பீர்கள்? மேலும் ஒருவேளை நீங்கள் அவரிடம் நியாயம் கேட்டால் அவர் உஷாராகி விடுவார். உங்கள் வீட்டிலிருந்தும் உங்கள் சேமிப்பிலிருந்தும் எடுத்து அவர் அங்கே முதலீடு செய்திருக்கும் பணத்தை ஒரே இரவில் வேறொரு பக்கத்திற்கு மாற்றிவிடுவார். குடும்ப நீதிமன்றத்தில் திருமணத்திற்கு புறம்பான உறவை நிரூபிப்பதை விட பொருளாதார ஏமாற்று வேலைகளை நிரூபிப்பது தான் அதிக பலன் தரும். நாம் முதலில் இதை கண்டறிய வேண்டியுள்ளது. அந்த மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் பிளாட்டின் பத்திரப்பதிவு யார் பெயரில் இருக்கிறது? அதற்கு செல்லும் பணம் சமீரின் கணக்கிலிருந்து எப்படி, எந்த வழியில் செல்கிறது? அஞ்சலி மறத்து போய் கேட்டுக்கொண்டிருந்தாள். சட்டத்தின் சிக்கல்களை அவள் இப்போதுதான் புதியதாக புரிந்து கொள்ள தொடங்கினாள். அப்படி என்றால் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் சார் என்று அவள் கேட்டாள். நீங்கள் இப்போது வெளியில் எல்லாம் சாதாரணமாக இருப்பது போல் நடிக்கப் போகிறீர்கள். உங்களுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது என்ற சந்தேகம் சிறிதளவு கூட சமீருக்கு வரக்கூடாது. ஆதாரங்களை சேகரிப்பதற்காக நான் உங்களுக்கு ஒரு நபரின் நம்பரை தருகிறேன். ஜோசி. அவர் கோவையிலேயே மிகவும் புத்திசாலியான ஒரு தனியார் துப்பறிவாளர். அவர் போலீசாரை போலத்தான் வேலை செய்வார். ஆனால் சட்டத்தின் எல்லைக்கு உட்பட்டு இருந்து கொண்டு சமீரின் ஒவ்வொரு அடியின் ஆதாரத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். புகைப்படங்கள், லொக்கேஷன்கள் மற்றும் முடிந்தால் அந்த மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் பிளாட்டின் ஆவணங்கள் கூட. ஒரு முறை பலமான ஆதாரங்கள் கையில் கிடைத்துவிட்டால் அதற்கு பிறகு நாம் நம் வலையை வீசலாம். அஞ்சலி அருண்பாண்டிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து நேராக ஜோசியை சந்திக்க சென்றாள். ஜோசி பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமான ஷர்ட் பேண்ட் அணிந்த, கூட்டத்தில் எளிதாக தொலைந்து போகக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்க மனிதராக தெரிந்தார். ஆனால் அவரது பார்வை ஒரு கழுகை போல கூர்மையாக இருந்தது. ஒரு சிறிய கஃபேயில் அவர்களின் சந்திப்பு நடந்தது. அஞ்சலி அவரிடம் சமீரின் கார் நம்பர், அவனது ஆஃபீஸ் முகவரி, மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸின் பெயர் மற்றும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் அவன் வெளியேறும் நேர அட்டவணை ஆகியவற்றை எழுதி கொடுத்தாள். மேடம், அடுத்த 2 வாரங்களுக்கு நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அவன் வீட்டை விட்டு வெளியேறியதும் அவனது நிழலாக மாறி நான் அவன் பின்னால் இருப்பேன். அவனுக்கு மறுப்பு சொல்லவே இடமில்லாத அளவுக்கு ஆதாரங்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்து தருவேன். ஒரே ஒரு நிபந்தனை, வீட்டில் கணவரிடம் உங்கள் முகத்தை வைத்துக்கொண்டு எதையுமே காட்டி கொடுத்து விடக்கூடாது என்று ஜோசி மிகவும் தொழில்முறையான குரலில் கூறினார். அஞ்சலி அதற்கு சம்மதித்துவிட்டு வீடு திரும்பினாள். மாலையில் சமீர் ஆபீஸிலிருந்து வீட்டிற்கு வந்தபோது அஞ்சலி வழக்கம்போல் புன்னகைத்த முகத்தோடு கதவை திறந்தாள். அவனது கையில் இருந்த லேப்டாப் பேக்கை வாங்கி கொண்டு அவனுக்கு சூடான டீயும் வெங்காய பஜ்ஜியும் செய்து கொடுத்தாள். சமீர் முற்றிலும் நிம்மதியாக இருந்தான். தன் 15 ஆண்டுகால பொய் மாளிகையின் கோட்டை மிகவும் பலமாக இருப்பதாக அவன் நினைத்து கொண்டிருந்தான். அவன் டிவி பார்த்து கொண்டே நிதானமாக டீயை குடித்து கொண்டிருந்தான். ஆனால் தனக்கு முன்னால் அமர்ந்து சிரித்து பேசும் தன் மனைவி இப்போது அந்த பழைய அஞ்சு இல்லை என்பது அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்குள் ஒரு பயங்கரமான அமைதி பிறந்திருந்தது. இது ஒரு மிகப்பெரிய புயலுக்கு முன்னால் நிலவும் பேரமைதியை போன்றது. அஞ்சலி வெளியில் ஒரு ஐடியல் மற்றும் பண்பான மனைவியின் பாத்திரத்தை நன்றாக நடித்து கொண்டிருந்தாள். ஆனால் உள்ளுக்குள் ஒவ்வொரு வினாடியும் தன்னை இரும்பை போல உறுதியானவளாக மாற்றிக்கொண்டிருந்தாள். அவளது கண்ணுக்கு முன்னால் அவளது 2 பிள்ளைகளும் அவர்களின் பறிக்கப்பட்ட எதிர்காலமும் மட்டுமே தெரிந்தன. தான் இந்த விளையாட்டில் ஜெயித்து கொண்டிருப்பதாக சமீர் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அஞ்சலியோ ஒரு புதிய சதுரங்க ஆட்டத்தை தொடங்கவே செய்திருந்தாள். இந்த ஆட்டத்தில் சமீரின் மந்திரி எப்போது வெட்டப்பட வேண்டும் என்ற நேரத்தை அஞ்சலி மட்டும்தான் தீர்மானிக்கப் போகிறாள். அடுத்த 2 வாரங்கள் அஞ்சலிக்கு ஒரு பயங்கரமான மற்றும் உயிர் குடிக்கும் பரீட்சையை போலத்தான் இருந்தன. ஒரே கூரையின் கீழ் தன் 15 ஆண்டுகால நம்பிக்கையை ஒரே நொடியில் தவிடுபொடியாக்கிய கணவனுடன் புன்னகைத்த முகத்தோடு வாழ்வது என்பது ஒரு உயிருள்ள மரணத்திற்கு எவ்விதத்திலும் குறைந்ததாக இருக்கவில்லை. அஞ்சலி ஒரு தனியார் நிறுவனத்தில் HR மேனேஜராக பணிபுரிந்து வந்தாள்.
வீடு, பிள்ளைகள் மற்றும் தன் வேலை என எல்லாவற்றையும் இன்று வரை அவள் சிறப்பாகவே கையாண்டு வந்தாள். ஆனால் இந்த 15 நாட்களில் அவளது கவனம் எதிலுமே செல்லவில்லை. அவள் ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் காத்து கொண்டிருந்தாள். துப்பறிவாளர் ஜோசியின் ஃபோன் காலிற்காக. இறுதியாக அந்த நாளும் வந்தது. அது ஒரு புதன்கிழமை மதிய பொழுது. அஞ்சலி ஆஃபீஸ் கேண்டீனில் மதிய உணவு டப்பாவை திறந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்போது அவளது ஃபோன் அடித்தது. ஸ்கிரீனில் ஜோசி என்ற பெயர் மின்னியது. அஞ்சலியின் நெஞ்சு ஒரு கணம் திடுக்கென்றது. மேடம், நான் உங்கள் ஆஃபீஸிற்கு கீழே தான் வந்திருக்கிறேன், கொஞ்சம் வெளியே வாருங்கள் என்று ஜோசியின் குரல் மிகவும் அமைதியாகவும் அதே சமயம் தீவிரமாகவும் கேட்டது. அஞ்சலி தன் சாப்பாட்டு டப்பாவை அப்படியே மூடிவிட்டு அவசரமாக ஆஃபீஸிற்கு வெளியே வந்தாள். ஜோசி தன் 2 வீலரில் இருந்து இறங்கி அவளது கையில் ஒரு கனமான டார்க் பிரவுன் நிற கவரை கொடுத்தார். அந்த கவரின் எடை அஞ்சலிக்கு ஒரு மலையை போல கனமாக தோன்றியது. மேடம், இதில் எல்லாமே இருக்கிறது. உங்களுக்கு எந்த உண்மை தெரியுமோ அதற்கான பலமான ஆதாரங்கள் இதில் இருக்கிறது. இப்போது உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வளவு மட்டும் சொல்லிவிட்டு ஜோசி அங்கிருந்து கிளம்பி சென்றார். அஞ்சலி அந்த கவரை எடுத்துக்கொண்டு ஆபீஸில் இருந்த ஒரு காலியான மீட்டிங் ரூமிற்குள் சென்றாள். அவள் கதவை உள்ளே பூட்டி கொண்டாள். அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. மூச்சு பலமாக வாங்கியது. கவரை திறக்கும்போது அவளது விரல்களில் வேர்வை வழிந்தது. அவள் கவருக்குள்ளில் இருந்து சில புகைப்படங்களையும் ஒரு பென்ட்ரைவ் மற்றும் சில ஆவணங்களையும் வெளியே எடுத்தாள். முதல் புகைப்படம் மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்கிங்கில் எடுக்கப்பட்டிருந்தது. அங்கே சமீரின் கார் நின்று கொண்டிருந்தது. காரின் நம்பர் தெளிவாக தெரிந்தது. இரண்டாவது புகைப்படம் மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸின் 4வது மாடியில் உள்ள ஃப்ளாட் நம்பர் 402வின் கதவுக்கு வெளியே எடுக்கப்பட்டிருந்தது. சமீர் அங்கே நின்று கொண்டிருந்தான். அந்த புகைப்படத்தின் ஒரு மிக சிறிய ஆனால் பயங்கரமான விவரம் அஞ்சலியை உள்ளுக்குள் முற்றிலும் உடைத்து போட்டது. சமீர் அந்த ஃப்ளாட்டின் பெல்லை அடிக்கவில்லை. மாறாக அவன் தன் பாக்கெட்டில் இருந்து எடுத்த சாவியால் அந்த ஃப்ளாட்டின் பூட்டை திறந்து கொண்டிருந்தான். சாவி, அடுத்தவர் வீட்டிற்கு செல்லும்போது மனிதன் பெல் அடிப்பான். ஆனால் அவன் தன் சொந்த சாவியால் கதவை திறக்கிறான் என்றால் அதன் அர்த்தம் மிக தெளிவானது. அந்த வீடு அவனுடைய சொந்த வீடு. அவன் அங்கே விருந்தாளி அல்ல, மாறாக அதன் உரிமையாளன். மூன்றாவது புகைப்படம் கதவு திறந்ததற்கு பிறகு எடுக்கப்பட்டிருந்தது. உள்ளே ஒரு சுமார் 35 அல்லது 36 வயது மதிக்கத்தக்க மிகவும் அழகான சாதாரண வீட்டு உடையில் இருந்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள்தான் அந்த ராதிகா. சமீரை பார்த்ததும் அவளது முகத்தில் ஒரு மிகுந்த நம்பிக்கையான மற்றும் அன்பான புன்னகை வந்தது. சமீர் மிகவும் இயல்பாக தன் கையை அவளது தோள் மீது போட்டிருந்தான். அந்த புகைப்படம் ஒரு மகிழ்ச்சியான தம்பதியின் குடும்ப படம் ஆல்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு புகைப்படத்தை போல அவ்வளவு துடிப்பானதாகவும் இயற்கையானதாகவும் இருந்தது. அந்த புகைப்படங்களை பார்த்ததும் அஞ்சலியின் தலையில் பேரிடி விழுந்தது போல் இருந்தது. மீட்டிங் ரூமில் இருந்த நாற்காலியில் அவள் அப்படியே சரிந்து விழுந்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் அணை உடைந்த வெள்ளம் என பெருக்கெடுத்து ஓடியது. இந்த கண்ணீர் வெறும் துக்கத்தினால் வந்தது அல்ல, மாறாக அது ஒரு பயங்கரமான ஏமாற்றம், அவமானம் மற்றும் ஆத்திரத்தினால் வந்ததாகும். சாய்க்கு கடுமையான காய்ச்சல் வந்திருந்த அந்த நாள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது சமீர் அவளிடம், அஞ்சு, இந்த மாதம் ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாகிவிட்டது. ஆனால் மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் தவணையும் கட்ட வேண்டுமே, நீ கொஞ்சம் மேனேஜ் செய்து கொள்வாயா என்று கேட்டிருந்தான். அப்போது அஞ்சலி தன் சொந்த உடல்நலக் குறைவை கூட கட்டுப்படுத்தாமல் உடம்பை வருத்தி கொண்டு அந்த பணத்தை சேமித்திருந்தாள். ஒவ்வொரு தீபாவளியின் போதும் அவள் பழைய புடவைகளையே கட்டி கொண்டு பண்டிகையை கொண்டாடிய அந்த நாட்கள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. இதெல்லாம் தங்களது எதிர்கால வீட்டிற்காக பணம் மிஞ்சட்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இன்று அதே பணம் இந்த ராதிகாவின் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக வாரி இறைக்கப்பட்டு கொண்டிருந்தது. மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸின் எந்த ஒரு பொய் டிமாண்ட் நோட்டீஸை சமீர் அவளிடம் காட்டி வந்தானோ அவை எல்லாமே உண்மைதான். ஆனால் அந்த முதலீடு அஞ்சலியின் பிள்ளைகளுக்காக அல்ல, மாறாக அது ராதிகாவின் எதிர்காலத்திற்காக செய்யப்பட்டது. அவளது மனதில் கோபத்தின் ஒரு பயங்கரமான எரிமலை வெடித்தது. இப்போதே நேராக சென்று சமீரின் கன்னத்தில் பலாரென்று அரைந்து இந்த துரோக புகைப்படங்கள் அனைத்தையும் அவனது முகத்தில் வீசி எறிய வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் திடீரென்று அவளுக்குள் இருந்த அந்த எரிமலை அமைதியடைந்தது. கண்ணீரின் ஓட்டம் நின்றது.
கோபம் இருந்த இடத்தில் ஒரு மிகவும் குளிர்ந்த, உணர்ச்சியற்ற மற்றும் யதார்த்தமான சிந்தனை குடியேறியது. அவள் கண்களை துடைத்து கொண்டாள். இல்லை அஞ்சலி, இனி அழக்கூடாது. இப்போது நீதியை நிலைநாட்ட வேண்டும். நீதிக்கு வெறும் புகைப்படங்கள் மட்டும் போதாது, அதற்கு ஆவணங்கள் தேவை. சமீர் வீட்டிலிருந்து எவ்வளவு பணத்தை அங்கே மாற்றியிருக்கிறான் என்பதன் கணக்கு வேண்டும் என்று அவள் தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டாள். அவள் அந்த புகைப்படங்களை மீண்டும் கவருக்குள் போட்டாள். அந்த கவரை தன் பர்சிற்குள் மறைத்து வைத்து கொண்டு மிகவும் அமைதியான முகத்தோடு மீண்டும் தன் வேலையில் ஈடுபட்டாள். அன்று மாலை அஞ்சலி வீடு திரும்பிய போது சமீர் ஏற்கனவே வந்திருந்தான். அவன் சோபாவில் அமர்ந்து நிம்மதியாக டிவி பார்த்து கொண்டிருந்தான். அட அஞ்சு, இவ்வளவு நேரமாகிவிட்டது, செம பசி, சீக்கிரம் சாப்பாடு போடு என்று சமீர் சிரித்து கொண்டே கூறினான். அஞ்சலி அவனை ஏறிட்டு பார்த்தாள். எந்த மனிதனின் உண்மையான முகத்தை அவள் இன்று மதியம் அந்த புகைப்படங்களில் பார்த்திருந்தாலோ அதே மனிதன் இப்போது எவ்வளவு எளிதாக ஒரு அப்பாவி அன்பான கணவனை போல நடித்து கொண்டிருந்தான். அஞ்சலிக்கு அவனை நினைத்து அருவருப்பாக இருந்தது. ஆனால் அவள் தன் முகத்தில் மிகவும் இயற்கையான புன்னகையை வரவழைத்து கொண்டாள். இதோ 5 நிமிடத்தில் வந்து விடுகிறேன், ஆபீஸில் இன்று வேலை ரொம்ப அதிகமாகி விட்டது என்று கூறியபடி அவள் சாப்பாடு பரிமாறினாள். சாப்பிடும்போது சமீர் குழந்தைகளை பற்றி விசாரித்தான். பள்ளி விஷயங்களை பேசினான். அஞ்சலி இந்த ஒட்டுமொத்த நாடகத்திற்கும் மிக சிறந்த முறையில் ஈடுகொடுத்து நடித்து கொண்டிருந்தாள். இரவு மணி 2:30 ஆகியிருந்தது. ஒட்டுமொத்த சுகர்ந்தா சொசைட்டியும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. படுக்கையறையில் சமீர் மிகவும் நிம்மதியாக குரட்டை விட்டு கொண்டு தூங்கி கொண்டிருந்தான். தன் வாழ்க்கை மிகவும் சீராக போய் கொண்டிருப்பதாக அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது அருகில் படுத்திருந்த அஞ்சலியோ முற்றிலும் விழித்திருந்தாள். அவளது கண்கள் அந்த இருட்டில் கூரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அட்வொகேட் அருண்பாண்டி நீதிமன்றத்தில் வழக்கை வலுவாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சமீரின் பேங்க் ஸ்டேட்மெண்ட், டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் மற்றும் முதலீட்டு ஆவணங்கள் தேவைப்படும் என்பது அவளுக்கு தெரியும். அந்த ஆவணங்கள் அனைத்தும் ஹாலில் இருக்கும் இரும்பு அலமாரியில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கும். அந்த அலமாரியின் சாவியை சமீர் எப்போதும் தன் லேப்டாப் பேக்கின் ஒரு ரகசிய பையில் தான் வைப்பான். அஞ்சலி மிகவும் மெதுவாக, எந்த ஒரு சத்தமும் வராதவாறு படுக்கையிலிருந்து எழுந்தாள். தரையில் காலை வைக்கும்போது கூட அவள் தன் கொலுசின் மிக சிறிய சத்தம் கூட வராதவாறு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தாள். அந்த அறையில் ஏசியின் சத்தமும் சமீரின் குரட்டை சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. அவள் பூனை பாதங்கள் எடுத்து வைத்து ஹாலுக்குள் வந்தாள். ஹால் முற்றிலும் இருட்டாக கிடந்தது. அவள் தன் மொபைலின் ஃப்ளாஷ் லைட்டை மிக குறைந்த வெளிச்சத்தில் ஆன் செய்தாள். சமீரின் லேப்டாப் பேக் சோபாவில் மேல் கிடந்தது. அஞ்சலி மிகவும் லேசான கைகளால் அந்த பேக்கின் ஜிப்பை திறந்தாள். அந்த பேரமைதியில் ஜிப் திறக்கும் ஜிப் என்ற சத்தம் ஒரு பெரிய வெடி சத்தம் போல கேட்டது. அவளது இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. ஒருவேளை சமீருக்கு முழிப்பு வந்துவிடுமோ என்ற எண்ணமே அவளது உடம்பை சிலிர்க்க வைத்தது. அவள் பேக்கின் உட்புற பைக்குள் தன் கையை நுழைத்தாள். அங்கே அவளுக்கு அந்த சாவி கொத்து கிடைத்தது. அவள் அலமாரியின் அருகில் சென்றாள். சாவியை பூட்டில் போட்டு மிகவும் மெதுவாக திருப்பினாள். கிளிக் என்று பூட்டு திறந்தது. அவள் அலமாரியின் கதவை திறந்தாள். அந்த இருட்டில் பழைய ஃபைல்கள் மற்றும் பூட்டப்பட்ட அலமாரிக்குள் இருக்கும் ஒரு விசித்திரமான காரமான வாசனை அவளது மூக்கை துளைத்தது. அவளது கைகளின் நடுக்கம் இப்போது இன்னும் அதிகரித்திருந்தது. உள்ளே ஃபைல்களின் குவியல் இருந்தது. அஞ்சலி அவசரமாகவும் அதே சமயம் லாவகமாகவும் ஃபைல்களை தேடத் தொடங்கினாள். முதல் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் 2015 முதல் 2025. அதை அவள் தனியாக எடுத்தாள். இரண்டாவது ஃபைல் பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதையும் தனியாக எடுத்தாள். அதன் பிறகு எல்லாவற்றிற்கும் கீழே மிக ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு நீல நிற ஃபைல் அவளுக்கு கிடைத்தது. அதன் மேல் எழுதப்பட்டிருந்தது மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ். அஞ்சலி அந்த ஃபைலை திறந்தாள். உள்ளே சமீர் அவளிடம் மேலோட்டமாக காட்டிய அந்த அனைத்து ஆவணங்களும் இருந்தன. ஆனால் இன்று அஞ்சலி அந்த ஆவணங்களை மிகவும் நுணுக்கமாக படித்தாள். அவளது கண்களில் இருந்து மீண்டும் ஒரு முறை ஆத்திரத்தின் நெருப்பு விளம்பு வெடித்தது. அந்த மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் பிளாட்டின் பத்திரப்பதிவு அப்பட்டமாக ராதிகா சமீர் என்ற பெயரில் செய்யப்பட்டிருந்தது. அதாவது சமீர் தன் பெயரை அந்த ராதிகாவின் பெயருக்கு பின்னால் சேர்த்திருந்தான். பில்டரிடமிருந்து வந்த டிமாண்ட் நோட்டீஸுகள் அனைத்தும் உண்மையானவை தான். ஆனால் அந்த நோட்டீஸுகளுக்காக செல்லும் பணம்
சமீரின் சம்பள கணக்கிலிருந்து ராதிகாவின் ஒரு கூட்டு வங்கி கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு அங்கிருந்து பில்டருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 10 வருடங்களில் சமீர் ஒட்டுமொத்தமாக சுமார் 45 லட்சம் ரூபாயை அந்த பிளாட்டின் தவணைகளுக்காக கட்டியிருந்தான். இது அதே பணம்தான் எதை அஞ்சலி தன் சொந்த மற்றும் பிள்ளைகளின் தேவைகளை ஒடுக்கி சேமித்து வைத்திருந்தாளோ. அவள் நேரத்தை வீணடிக்காமல் தன் மொபைலை எடுத்தாள். கேமராவை ஆன் செய்து அந்த மங்கலான வெளிச்சத்தில் அடுத்தடுத்து ஒவ்வொரு முக்கியமான பக்கங்களையும் புகைப்படம் எடுக்க தொடங்கினாள். டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பக்கங்கள், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்த லட்சக்கணக்கான ரூபாய் பண பரிவர்த்தனைகளின் பதிவுகள், ராதிகாவின் பெயரில் இருந்த பத்திரப்பதிவு ஆவணங்கள் என ஒவ்வொரு கிளிக் சத்தத்தின் போதும் சமீருடனான அஞ்சலியின் ஒவ்வொரு பந்தமும் அறுந்து கொண்டிருந்தது. ஏறத்தாழ 3/4 மணி நேரம் அவள் அங்கேயே வேலை பார்த்து கொண்டிருந்தாள். குனிந்து வேலை செய்ததால் அவளது முதுகு வலிக்க தொடங்கியது. கைகளில் வேர்வை வழிந்தது. திடீரென்று படுக்கை அறை கதவின் தாழ்பால் நகரும் சத்தம் கேட்டது. அஞ்சலி நின்ற இடத்திலேயே ஸ்தம்பித்தாள். அவளது கைகளிலிருந்து ஃபைல் நழுவி விழ பார்த்தது. நல்ல வேலையாக தப்பியது. அவளது மூச்சு தொண்டையிலேயே அடைத்து கொண்டது. அம்மா என்று ஒரு மெல்லிய குரல் கேட்டது. அது ஆரியன். அவனுக்கு தாகம் எடுத்து தண்ணீர் குடிக்க வந்திருந்தான். அஞ்சலி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மொபைலின் பிளாஷ் லைட்டை அணைத்தாள். அலமாரியின் மறைவில் இருட்டுக்குள் போய் நின்று கொண்டாள். ஆரியன் தூக்க கலக்கத்திலேயே சமையலறைக்கு சென்றான். அவன் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடித்தான். பிறகு மீண்டும் தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டான். அஞ்சலிக்கு அப்போதுதான் உயிர் திரும்ப வந்தது. அவள் தன்னை தேற்றி கொண்டாள். மீதமிருந்த எல்லா பக்கங்களையும் புகைப்படம் எடுத்துவிட்டு அந்த ஆவணங்கள் அனைத்தையும் மீண்டும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தபடியே ஃபைலுக்குள் வைத்தாள். ஃபைலை அலமாரிக்குள் மறைத்து வைத்து பூட்டினாள். சாவியை மீண்டும் சமீரின் லேப்டாப் பேக்கிற்குள் வைத்தாள். பிறகு அவள் அமைதியாக படுக்கை அறைக்கு திரும்பினாள். சமீர் இன்னமும் அதே ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருந்தான். அஞ்சலி தான் எடுத்த புகைப்படங்கள் அனைத்தையும் தன் ஃபோனின் ஒரு ரகசிய கிளவுட் ஃபோல்டரில் அப்லோட் செய்துவிட்டு ஃபோனின் கேலரியில் டேட்டாவை டெலீட் செய்தாள். இப்போது அவளது கையில் சமீரின் ஏமாற்று வேலைகளின் ஒட்டுமொத்த பலமான ஆதாரங்களின் கச்சா பட்டியல் இருந்தது. அவள் சமீரை பார்த்தபடி கட்டிலில் அமர்ந்தாள். இப்போது அவளது முகத்தில் துக்கமும் இல்லை, பயமும் இல்லை. இப்போது இருந்தது எல்லாம் ஒரு வெற்றிகரமான போர்க்கள வீராங்கனையின் பேரமைதி மட்டுமே. நீ உன் ஆட்டத்தை ஆடிவிட்டாய் சமீர். இனிமேல் என் ஆட்டம் ஆரம்பமாகும். நாளை விடியும் காலை பொழுது உன்னுடைய இந்த பொய் குடும்ப வாழ்க்கையின் கடைசி காலையாக இருக்கும் என்று அவள் தனக்கு தானே முணுமுணுத்து கொண்டு கண்களை மூடினாள். நாளை காலை அவள் அட்வொகேட் அருண்பாண்டியை சந்தித்து இந்த பயங்கரமான புயலின் முதல் தாக்குதலை தொடங்க வேண்டியிருந்தது. அடுத்த நாள் காலை இரவின் அந்த பயங்கரமான நடுக்கத்திற்கு பிறகும் அஞ்சலி தன்னை மிகவும் அமைதியாக வைத்திருந்தாள். அவள் வழக்கம் போல் ஆரியனையும் சாயையும் பள்ளிக்கு அனுப்பி வைத்தாள். சமீருக்கு மதிய உணவு டப்பாவை தயார் செய்தாள். சமீர் வழக்கமான கம்பீரத்தோடு தயாரானான். கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டு தன் டையை சரி செய்தான். பெர்ஃப்யூம் அடித்து கொண்டான். ஆபீஸிற்கு செல்ல கிளம்பினான். பாய் அஞ்சு, சாயங்காலம் சீக்கிரம் வந்து விடுகிறேன். வரும்போது ஏதாவது வாங்கி கொண்டு வர வேண்டுமா என்று அவன் தன் வழக்கமான இனிமையான குரலில் கேட்டான். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் மட்டும் நேரத்திற்கு வாருங்கள் என்று அஞ்சலி தன் முகத்தில் மிகவும் இயற்கையான புன்னகையை வரவழைத்து கொண்டு பதிலளித்தாள். சமீர் கதவை தாண்டி வெளியேறினான். கதவு கிளிக் என்ற சத்தத்துடன் மூடிக்கொண்டது. அந்த சத்தம் கேட்ட அடுத்த கணமே அஞ்சலியின் முகத்தில் இருந்த அந்த போலி புன்னகை முற்றிலும் மறைந்தது. அவளது கண்கள் இப்போது ஒரு கழுகை போல கூர்மையாயின. அவள் தன் பேக்கை எடுத்துக்கொண்டு நேராக சிவாஜி நகரில் உள்ள அட்வொகேட் அருண்பாண்டியின் ஆபீஸிற்கு சென்றாள். அவள் இரவில் எடுத்த அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் புகைப்படங்கள், டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் மற்றும் ராதிகாவின் பெயரில் இருந்த அந்த மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் பத்திரப்பதிவு ஆவணங்களை அருண்பாண்டியின் முன்னால் வைத்தாள். அந்த பலமான ஆதாரங்களை பார்த்து அருண்பாண்டி கூட ஒரு கணம் வியந்து போனார். அஞ்சலி, நீங்கள் அசத்தி விட்டீர்கள். இந்த ஆள் சாதாரண ஆள் இல்லை. மிகவும் புத்திசாலியான மற்றும் கை தேர்ந்த குற்றவாளியாக இருக்கிறான். குடும்ப நீதிமன்றத்தில் இவனால் எங்குமே தப்ப முடியாது. அவன் தன் சொந்த கையாலேயே தன் காலில் கோடாரியால் அடித்து கொண்டான் என்று அருண்பாண்டி தன் கண்ணாடியை சரி செய்தபடி கூறினார். அவர் உடனே தன் ஆவண எழுத்தரை அழைத்து மிகவும் கடுமையான வார்த்தைகளில் ஒரு சட்டப்பூர்வ நோட்டீஸை தயார் செய்ய சொன்னார்.
அதில் விவாகரத்து, பிள்ளைகளின் கஸ்டடி, ஜீவனாம்சம் மற்றும் பொருளாதார ஏமாற்று வேலைக்கான இழப்பீடு ஆகியவை கூறப்பட்டிருந்தன. அதே நேரத்தில் சமீருக்கு எதிராக ஒரு தனி குற்றவியல் புகாரை பதிவு செய்யவும் அருண்பாண்டி ஆயத்தங்களை மேற்கொண்டார். மேலும் அஞ்சலியின் மிக முக்கியமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் முடிவு என்னவென்றால், அந்த நோட்டீஸ் சமீரின் வீட்டு முகவரிக்கு அனுப்பப்படாமல் நேரடியாக அவனது கார்ப்பரேட் ஆபீஸ் முகவரிக்கு அனுப்பப்பட்டது. மதியம் சரியாக 2 மணி ஆகியிருந்தது. சமீர் தன் கேபினில் ஒரு மிக முக்கியமான கிளையண்டுடன் மீட்டிங்கில் அமர்ந்திருந்தான். அப்போது ரிசப்ஷனிலிருந்து பியூன் வந்து ஒரு காவி நிற கவரை சமீரின் கையில் கொடுத்தான். அதன் மேல் அவசர சட்ட அறிவிப்பு என்று சிவப்பு எழுத்துக்களில் அச்சிடப்பட்டிருந்தது. சமீர் சற்றே நெற்றியை சுருக்கி கொண்டு அந்த கவரை திறந்தான். முதல் பக்கத்தை படித்தான். 2வது பக்கத்தை படித்தான். சமீரின் முகத்தில் இருந்த நிறம் அப்படியே வெளுத்து இரத்தமே இல்லாதது போல் அடியோடு அற்றுப்போனது. அவனது காலடியிலிருந்து மணல் நழுவியது மட்டுமில்லை, ஒட்டுமொத்த நிலமே சரிந்தது போல் இருந்தது. விவாகரத்து, பொருளாதார மோசடி, 45 லட்சம் ரூபாய் பண பரிமாற்ற கையாடல், மாதவி அபார்ட்மெண்ட்ஸ், தனியார் துப்பறிவாளரின் ஆதாரங்கள், இந்த வார்த்தைகள் அனைத்தும் அவனது கண்களுக்கு முன்னால் கிறுகிறுவென்று சுழன்றன. அவனது நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்பின. மீட்டிங்கை பாதியிலேயே விட்டுவிட்டு அவன் கேபினுக்கு வெளியே வந்தான். அவனது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவன் தன் பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்து பதற்றத்துடன் அஞ்சலிக்கு முதன்முறையாக கால் செய்தான். அங்கே அஞ்சலி தன் ஆபீஸில் அமர்ந்து கொண்டு சமீரின் ஃபோன் காலிற்காகத்தான் காத்து கொண்டிருந்தாள். ஸ்கிரீனில் சமீர் என்ற பெயர் மின்னியது. அவள் ஃபோனை பார்த்தாள். அவளது உதடுகளில் ஒரு மிகவும் குளிர்ந்த ஏளனமான புன்னகை அரும்பியது. அவள் ஃபோனை சைலண்டில் போட்டுவிட்டு பக்கத்தில் வைத்தாள். தொடர்ந்து அடுத்தடுத்து 15 முறை சமீரிடம் இருந்து கால் வந்தது. ஆனால் அஞ்சலி ஒரு முறை கூட ஃபோனை எடுக்கவில்லை. சமீரின் அந்த தவிப்பை அவளால் உணர முடிந்தது. இன்று முதன்முறையாக அவளுக்கு அந்த தவிப்பை பார்த்து ஒரு திருப்தி ஏற்பட்டது. எந்த வேதனையை அவள் கடந்த 2 வாரங்களாக மௌனமாக தாங்கி கொண்டிருந்தாலோ அந்த வேதனை இப்போது சமீரின் பங்கிற்கு வந்திருந்தது. மாலை 6 மணி ஆகியிருந்தது. அஞ்சலி ஏற்கனவே ஆரியனையும் சாயையும் படிப்பு என்ற சாக்கில் தன் தோழி சுமிதாவின் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருந்தாள். ஏனெனில் இன்று வீட்டில் வரப்போகும் புயலின் தாக்கம் அந்த மாசற்ற பிள்ளைகளை பாதித்து விடக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். வீட்டில் அவள் மட்டும்தான் தனியாக இருந்தாள். ஹாலில் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. அவள் தனக்காக ஒரு கப் டீ தயார் செய்து கொண்டு மிகவும் நிதானமாக சோபாவில் அமர்ந்து டீயை குடித்து கொண்டிருந்தாள். எதுவுமே நடக்காதது போல. சரியாக 6:15 மணிக்கு வீட்டின் கதவு பலமாக தட்டப்பட்டது. பூட்டிற்குள் சாவி மிகவும் ஆத்திரத்தோடும் அவசரத்தோடும் சுழற்றப்பட்டது. கதவு கிட்டத்தட்ட இடித்து தள்ளப்பட்டு திறக்கப்பட்டது. சமீர் மூச்சிறைக்க உள்ளே நுழைந்தான். அவனது முகம் கோபத்தால் தக்காளி போல சிவந்து போயிருந்தது. டையின் முடிச்சி தளர்ந்திருந்தது. கண்களில் ஒரு பயங்கரமான ஆத்திரமும் அதே சமயம் அதற்கு பின்னால் ஒளிந்திருந்த பயமும் தெளிவாக தெரிந்தன. அவனது கையில் அந்த சட்டப்பூர்வ நோட்டீஸ் கசங்கிய நிலையில் இருந்தது. அஞ்சலி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? சமீரின் குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. அவன் நிஜமாகவே கத்தி கொண்டிருந்தான். அஞ்சலி மிகவும் அமைதியாக தன் டீ கப்பை டேபிளில் மேல் வைத்தாள். அவள் தன் இடத்தை விட்டு எழவும் இல்லை. அவளது முகத்தில் பயத்தின் ஒரு மெல்லிய கோடு கூட தெரியவில்லை. அவள் ஒரே ஒரு முறை அவனை ஏறிட்டு பார்த்தாள். மிகவும் குளிர்ந்த ஆனால் கம்பீரமான குரலில் கூறினாள், குரலை தாழ்த்துங்கள் சமீர். இந்த வீடு உன்னுடையது மட்டும் கிடையாது. இப்போது நான் உன்னோட அந்த பழைய பயந்து நடுங்கிற கவலைப்பட்ட மனைவி இல்லை. நீ கத்துவதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு. அஞ்சலியின் பனிக்கட்டியை போன்ற குளிர்ந்த அதே சமயம் கூர்மையான அந்த குரலை கேட்டு சமீர் ஒரு கணம் தடுமாறினான். ஆனால் அவன் தன் ஆண் ஆதிக்க அகந்தையை மீண்டும் ஒன்று திரட்டி அந்த நோட்டீஸை காற்றில் வீசியபடி கூறினான், என்ன நோட்டீஸ் இது? என்ன விவாகரத்து? என்ன பிச்சைக்காரத்தனமான பொருளாதார மோசடி நோட்டீஸை என் ஆபீஸுக்கு அனுப்பியிருக்கிறாய்? ஆபீஸில் எல்லா ஸ்டாஃப் முன்னாலேயும் என்னோட மானம் என்ன ஆகியிருக்கும் என்று உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா? என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் நேராக லாயர் மூலமாக ஆபீஸுக்கே எப்படி நோட்டீஸ் அனுப்பலாம் நீ? என்று அவள் மீது பாய்வது போல கத்தினான். அஞ்சலி இப்போது தன் இடத்தில் இருந்து எழுந்தாள். அவள் மிகவும் மெதுவாக நடந்து சென்று அவனது முன்னால் நின்றாள்.
இருவருக்கும் இடையில் வெறும் 2 அடி தூரமே இருந்தது. அவள் அவனது கண்களை நேருக்கு நேர் உற்று பார்த்து ஒவ்வொரு வார்த்தையிலும் அழுத்தம் கொடுத்து கூறினாள், நீ எப்படி என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் பிளாட்டை ராதிகா பெயருக்கு வாங்கினாயோ அதே மாதிரி தான். ராதிகா என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தை சமீரின் உடம்பில் பல்லாயிரக்கணக்கான வோல்ட் மின்சாரம் பாய்ந்தது போல் அவன் நின்ற இடத்திலேயே உறைந்து போனான். அவன் ஓங்கிய கை அப்படியே காற்றில் நின்றது. அவனது தொண்டையில் இருந்த வார்த்தைகள் அங்கேயே உறைந்து போயின. கண்கள் அகல விரிந்தன. எந்த மனிதன் ஒரு வினாடிக்கு முன்பு வரை சிங்கத்தை போல கர்ச்சித்து கொண்டிருந்தவனின் நிலை இப்போது அப்படியே நனைந்த எலியை போலாகிவிட்டது. அஞ்சலி இத்தோடு நிறுத்தவில்லை. அவள் பின்னால் திரும்பினாள். மேஜை மேல் இருந்த அந்த காவி நிற கவரை எடுத்து சமீரின் முகத்திற்கு நேராக வீசியடித்தாள். கவருக்குள்ளே இருந்து அந்த புகைப்படங்கள் அனைத்தும் சிதறி தரையில் விழுந்தன. என்ன நினைத்து கொண்டிருந்தாய்? உன்னிடம் கேட்காமல் நான் எப்படி இந்த முடிவை எடுத்தேன் என்றா? சமீர், கடந்த 10 வருஷமா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையும் வீட்டை விட்டு பொய் சொல்லி கொண்டு வெளியே போகும்போது நீ என்னையாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? இதை பார், அந்த போட்டோக்களை. நீ அங்கே பில்டரை பார்க்க போகவில்லை, உன்னோட அந்த ராதிகாவை பார்க்க போயிருக்கிறாய். அதுவும் உன்னோட சொந்த சாவியால் கதவை திறந்து. என்னடா, அடுத்தவர் வீட்டுக்கு தன் சொந்த சாவியை எடுத்துக்கொண்டு போகும் பழக்கம் உனக்கு எப்போதிலிருந்து வந்தது? அஞ்சலியின் குரல் இப்போது அமைதியாக இல்லை. அவளது வார்த்தைகளில் இருந்து அப்பட்டமாய் நெருப்பு பிளம்புகள் தெரித்தன. சமீர் தரையில் கிடந்த அந்த புகைப்படங்களை பார்த்தான். அவனுக்கு பேச்சே வரவில்லை. நாக்கு தழுதழுத்தது. அஞ்சு, நீ நீ தப்பாக புரிந்து விட்டாய். அந்த ராதிகா அவள் வெறும் என்னோட கிளையண்ட் தான். நாங்கள் சும்மா ப்ராப்பர்ட்டியில் ஒன்றாக இன்வெஸ்ட். அவன் தடுமாறியபடி தன்னை தற்காத்து கொள்ள மிகவும் கேவலமாக முயன்றான். நிறுத்து சமீர், இனி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு பொய் பேசினால் கூட உன்னோட ஒவ்வொரு பொய்யையும் ஆதாரத்தோடு இங்கேயே வெளுத்து வாங்கி விடுவேன். அஞ்சலியின் ருத்ராண்டவம் இப்போது வெளிப்பட்டது. அவள் மேஜை மேல் இருந்த அடுத்த ஃபைலை திறந்தாள். இரவில் எடுத்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் மற்றும் பத்திரப்பதிவு நகல்களை எடுத்து சமீரின் நெஞ்சின் மீது விசிறி அடித்தாள். கிளைண்டோட ஃப்ளாட் ரெஜிஸ்ட்ரேஷனில் ராதிகா சமீர் என்று பெயர் இருக்குமா? சொல் எனக்கு. என் பிள்ளைகளின் வாயிலிருந்து பறித்தும் என் கிழிந்த புடவைகளில் இருந்தும் நான் சேமித்து வைத்த 45 லட்சம் ரூபாயை அவளோடு ஜாயின்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாய். அது மட்டுமில்லாமல் எந்த ஒரு வெட்கமும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னிடம் மாதவி அப்பார்ட்மெண்ட்டோட போய் டிமாண்ட் நோட்டீஸை காட்டி என் நம்பிக்கையை விலைக்கு வாங்கி கொண்டே இருந்திருக்கிறாய். உனக்கு கொஞ்சமாவது வெட்கமாக இல்லையா? 15 வருடமாக ஒரே கூரையின் கீழ் இருந்து கொண்டு என் கண்ணிலே மண்ணை தூவி இருக்கிறாய். என் சாய்க்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது தவணை கட்ட வேண்டும் என்று பொய் சொல்லி ஹாஸ்பிட்டல் காசை மிச்சம் பிடித்தாயே. அந்த பணத்தை கொண்டு போய் அந்த ராதிகா வீட்டிற்கு பர்னிச்சர் செய்ய பயன்படுத்தியிருக்கிறாய். நீ கணவனே கிடையாது சமீர். என் நம்பிக்கையை கொலை செய்த துரோகி நீ. சமீர் இப்போது அப்பட்டமாக மாட்டிக்கொண்டான். அவனது பொய் வாழ்க்கையின் அசைக்க முடியாத கோட்டை அவனது கண்ணுக்கு முன்னாலேயே சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்து விழுந்தது. அவன் வேர்வையில் குளித்திருந்தான். அவனது கால்கள் நடுங்கின. சோபாவின் மேல் தபதபவென அமர்ந்தான். தன் தலையில் 2 கைகளையும் வைத்து கொண்டான். அஞ்சு, நீ ரொம்ப பெரிய தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். கோர்ட்டில் எல்லாமே அவ்வளவு சாதாரணமாக இருக்காது. நானும் பிள்ளைகளோட அப்பா தானே. ஆனால் ப்ளீஸ், ஆபீஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பி நீ ரொம்ப பெரிய தவறு பண்ணிவிட்டாய். நாம் உட்கார்ந்து பேசலாம் ப்ளீஸ் அஞ்சு. சமீரின் குரல் இப்போது அழுகை நிலைக்கு வந்திருந்தது. அவன் அப்பட்டமாக கெஞ்சி கொண்டிருந்தான். உட்கார்ந்து பேசுவதா? எப்போது தெரியுமா? உன்னோட எல்லா கள்ளத்தனமான வேலைகளும் ஆதாரத்தோட என் கைக்கு வந்த பிறகுதானே. அஞ்சலி ஏளனமாக சிரித்தாள். சமீர், நன்றாக கேட்டுக்கொள். இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரே இன்னும் கோர்ட்டில் பாக்கியிருக்கிறது. என்னையும் என் பிள்ளைகளையும் நீ எந்த இருட்டில் வைத்திருந்தாயோ அதோட ஒவ்வொரு வினாடிக்கான கணக்கையும் இப்போது நான் கோர்ட்டில் வாங்குவேன். சமீர் அஞ்சலியின் கையை பிடிக்க முயன்றான். அஞ்சு, அட்லீஸ்ட் பிள்ளைகளையாவது நினைத்துப்பார். அவர்கள் மேல் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர்களோட அப்பா. அஞ்சலி ஒரே உதறலில் அவனது கையை தட்டிவிட்டாள். பிள்ளைகளை பற்றி நீ எனக்கு சொல்லி காட்டுகிறாயா? என் பிள்ளைகளோட எதிர்கால பணத்தை அந்த ராதிகா மேல் என்றைக்கு வாரி இறைத்தாயோ அன்றைக்கே நீ அவர்களுக்கு அப்பாவாக செத்து விட்டாய். எனக்கு அப்பா தர்மத்தை கற்றுக் கொடுக்காதே. என் பிள்ளைகளுக்கு நான் ஒருத்தியே போதும். தைரியமாக வளர்ப்பேன். நீ இப்போது உன்னை எப்படி தற்காத்து கொள்ளப் போகிறோம் என்று அதுக்கு மட்டும் ரெடியாக இரு. ஏனென்றால்
நாளையிலிருந்து இந்த வீடு, என் வாழ்க்கை, என் பிள்ளைகளோட எதிர்காலம், இந்த மூன்றில் இருந்தும் நீ நிரந்தரமாக அவுட் சமீர். சமீர் வெறிச்சோடிய வெட்ட வெளியே பார்த்தபடி அங்கேயே அமர்ந்திருந்தான். அவனிடம் சொல்வதற்கு ஒரே ஒரு பதில் கூட இல்லை. எந்த மனைவியை அவன் 10 வருடங்களாக தட்டி பறிக்கலாம் என்று நினைத்தானோ, முட்டாள் என்று கருதினானோ, அதே மனைவி இன்று அவனது முன்னால் மகா காளியைப் போல நின்றிருந்தாள். அவன் தன் சொந்த கைகளாலேயே தனக்கான அழிவை உருவாக்கி கொண்டிருந்தான். அந்த வீட்டில் இப்போது அஞ்சலியின் சுட்டெரிக்கும் வார்த்தைகளும் சமீரின் தோல்வியின் எதிரொலியும் மட்டுமே நிலவின. அந்த புயல் போன்ற சம்பவத்திற்கு பிறகு 2 நாட்கள் உருண்டோடின. சட்டப்பூர்வ நோட்டீஸ் கிடைத்ததும் சமீரின் நிலைமை எப்படி இருந்ததென்றால், அவன் வீட்டை விட்டு அப்படியே தப்பி ஓடி போயிருந்தான். அவன் தற்போது தன் நண்பன் ஒருவனின் வீட்டில் தங்கியிருந்தான். சுகர்தா சொசைட்டியில் உள்ள அஞ்சலியின் அந்த பிளாட்டில் ஒரு விசித்திரமான, அதே சமயம் மிகவும் நிம்மதியான அமைதி பரவி இருந்தது. அஞ்சலி இந்த 2 நாட்களில் தனக்குள்ளே மிகவும் பலமாக மாறியிருந்தாள். பிள்ளைகளின் முன்னால் வீட்டில் எதுவுமே நடக்காதது போல நடந்து கொள்ள வேண்டும் என்ற விரதத்தை அவள் எடுத்திருந்தாள். ஆனால் உள்ளுக்குள் அவள் ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகி கொண்டிருந்தாள். அது ஒரு வியாழக்கிழமை மதிய பொழுது. பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றிருந்தார்கள். அஞ்சலி அட்வொகேட் அருண்பாண்டிக்கு அனுப்புவதற்காக சில பழைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் நகல்களை ஃபைலில் அடுக்கிக் கொண்டிருந்தாள். கடிகாரத்தில் மதியம் 1:30 மணி ஆகியிருந்தது. திடீரென்று வீட்டின் காலிங் பெல் அடித்தது. அஞ்சலி ஃபைலை பக்கத்தில் வைத்தாள். இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று யோசித்தபடியே கதவை நோக்கி சென்றாள். அவள் கதவை திறந்தாள். அங்கே முன்னால் நின்றிருந்த நபரை பார்த்ததும் அவளது கால்கள் நின்ற இடத்திலேயே ஸ்தம்பித்தன. கதவுக்கு வெளியே சுமார் 35 அல்லது 36 வயது மதிக்கத்தக்க மிகவும் கவர்ச்சியான ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளது உடலில் ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள டிசைனர் புடவை, கழுத்தில் வைர நெக்லஸ் மற்றும் முகத்தில் ஒரு ஜெயித்த பெண்ணின் கர்வம் அப்பட்டமாக தெரிந்தது. முகத்தில் பார்லரின் புதிய மேக்கப், இரத்த சிவப்பில் லிப்ஸ்டிக், கண்களில் விலை உயர்ந்த கூலிங் கிளாஸ் மற்றும் காற்றில் கமகமக்கும் ஒரு மிக உயர்ந்த தரமான பர்ஃப்யூமின் நறுமணம் வீசியது. அவளது ஒரு கையில் பிராண்டட் பர்ஸ் இருந்தது. மறுகையில் ஒரு விலை உயர்ந்த லெதர் ஃபோல்டர் இருந்தது. அஞ்சலி அவளை நேரில் பார்ப்பது இதுவே முதல் முறை. ஆனால் அந்த முகத்தை அடையாளம் காண அவளுக்கு ஒரு வினாடி கூட ஆகவில்லை. தனியார் துப்பறிவாளர் கொண்டு வந்த மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் புகைப்படத்தில் சமீருடன் சிரித்தபடி நின்றிருந்த அதே பெண்தான் இவள், ராதிகா. வணக்கம் அஞ்சலி, நான் ராதிகா. அவளது குரலில் சர்க்கரையை போன்ற இனிமை இருந்தது. ஆனால் அஞ்சலிக்கு அதற்குள் இருந்த விஷத்தின் துர்நாற்றம் உடனே தெரிந்துவிட்டது. அஞ்சலி எதுவுமே பேசாமல் வாசலிலேயே ஒரு சுவரை போல உறுதியாக நின்றாள். அவளது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. கோபமோ ஆச்சரியமோ எதுவுமே இல்லை. அஞ்சலி, எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் என்று. ஆனால் ப்ளீஸ் என்னை உள்ளே வர அனுமதிப்பாயா? நான் உன்னிடம் மிக முக்கியமான மற்றும் பிராக்டிக்கலான ஒரு விஷயம் பேச வேண்டும். அது நம் 2 பேரோட நல்லதுக்குத்தான். ராதிகா மிகவும் கைதேர்ந்தவள் போல் தன் முகத்தில் ஒரு போலி விவேகத்தை வரவழைத்து கொண்டு கூறினாள். அஞ்சலிக்கு ஒரு கணம் அவளது கன்னத்தில் பலாரென்று அரைந்து முகத்திற்கு நேராக கதவை சாத்த வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவளுக்குள் இருந்த சட்ட அறிவு அவளை அமைதியாக இருக்கும்படி எச்சரித்தது. இந்த பெண் எந்த எல்லை வரை செல்லக்கூடும், இவளுக்கு உண்மையில் என்னதான் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அஞ்சலி எதுவுமே பேசாமல் கதவை சற்று பின்னுக்கு தள்ளி அவள் உள்ளே வருவதற்கு வழிவிட்டாள். ராதிகா உள்ளே வந்தாள். அவள் மிகவும் கூர்மையான பார்வையோடு அஞ்சலியின் வீட்டை ஒரு முறை நோட்டமிட்டாள். அவள் ஹாலில் இருந்த சோபாவில் மிகவும் திமிராக அமர்ந்து தான் கொண்டு வந்த ஸ்வீட் பாக்ஸை மேஜை மேல் வைத்தாள். ஆனால் அஞ்சலியோ அவளுக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமராமல் அவளிடமிருந்து சற்று தள்ளி நிமிர்ந்து நேராக நின்று கொண்டாள். அஞ்சலியின் உடலில் ஒரு சாதாரண பருத்தி புடவை இருந்தது. தலைமுடி கிளிப்பு போடப்பட்டு சாதாரணமாக கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அவளது ஆளுமையில் அப்படி ஒரு நெருப்பும் பொலிவும் இருந்தன. அவை ராதிகாவின் அந்த ஆயிரக்கணக்கான ரூபாய் மேக்கப்பை விடவும் மேலோங்கி நின்றன. என்ன விஷயம்? அஞ்சலியின் குரல் பனிக்கட்டியை போல குளிர்ந்து கம்பீரமாக இருந்தது. ராதிகா தன் கூலிங் கிளாஸை கலற்றி பர்சிற்குள் வைத்தாள். பிறகு மிகவும் மென்மையான குரலில் பேசத் தொடங்கினாள். அஞ்சலி, பார், நடந்தது நடந்துவிட்டது. உன்னுடைய நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது.
எந்த ஒரு மனைவிக்கும் தன் கணவனுக்கு வெளியில் ஒரு அஃபேர் இருக்கிறது என்று தெரிய வரும்போது இந்த மாதிரி கோபம் வருவது சகஜம்தான். சமீர் இதை பற்றி உன்னிடம் ஏற்கனவே சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவன் உனக்கு பயந்தான். உன்னிடம் பொய் நோட்டீஸுகள் காட்டுவதெல்லாம் எனக்கும் பிடிக்கவில்லை தான். ஆனால் அவனுக்கு வேறு வழி இல்லாமல் போய்விட்டது. பார், நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மிகவும் நேசிக்கிறோம். நாங்கள் வாழ்கிறோம் அஞ்சலி. அவன் நான் இல்லாமலும் நான் அவன் இல்லாமலும் வாழ முடியாது. கடந்த 10 வருடமாக அவன் என் கூடத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். சும்மா பேருக்கு மட்டும்தான் உன்னோட இந்த வீட்டில் உன் கூட இருந்தான். இந்த அதீத வெட்கங்கெட்ட வார்த்தைகளை கேட்டதும் அஞ்சலியின் உடம்பில் அப்படியே தீப்பற்றி கொண்டது போல் இருந்தது. ஆனாலும் அவள் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டாள். ராதிகாவின் அடுத்த நகர்வு என்னவென்று அவளுக்கு பார்க்க வேண்டியிருந்தது. ராதிகா தொடர்ந்து பேசினாள். நீ இப்போது கோபப்பட்டு சமீரோட ஆபீஸிற்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டாய். ஆனால் நீ கொஞ்சம் பிராக்டிக்கலாக யோசி அஞ்சலி. நாம் 2 பேருமே படித்த பெண்கள். கோர்ட்டு கேஸ் என்று போனால் அங்கே என்ன கிடைக்கும்? வெறும் வாய்தா தேதிகளும் நேரமும் பணமும் மட்டும்தான் வீணாகும். அதுபோக சமூகத்தில் வருகிற அவமானம் தனி. இதோ பார், உன்னோடவும் சமீரோடவும் இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படியோ எப்போதோ முடிந்து விட்டது. இனிமேல் அதை ஏன் சும்மா இழுத்து கொண்டு போக வேண்டும்? நீ அந்த சட்ட போராட்டத்தை நிறுத்து. கேஸை திரும்ப பெற்றுக்கொள். சமீரும் நானும் சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல பெரிய தொகையை செட்டில்மெண்ட்டாக தருகிறோம். நீயும் உன் பிள்ளைகளும் அந்த பணத்தை வைத்து வசதியாகவும் நிம்மதியாகவும் வாழலாம். நீ கொஞ்சம் புரிந்து கொண்டு பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களோட வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக விலகிவிடு. உனக்காக நான் ஒரு முறையான செட்டில்மெண்ட் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். உன் பேச்சு முடிந்ததா? அஞ்சலி ராதிகாவின் பேச்சை நடுவிலேயே மிக கூர்மையான குரலில் வெட்டினாள். அஞ்சலியின் அந்த 4 வார்த்தைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தனவென்றால் ராதிகா நின்ற இடத்திலேயே அதிர்ந்து போனாள். இதுவரை ஒரு குளிர்ந்த கல்லை போல தெரிந்த அஞ்சலி இப்போது ஒரு எரிமலையைப் போல தகித்து கொண்டிருந்தாள். அவளது ருத்ர ரூபம் இப்போது வெளிப்படத் தொடங்கியது. அஞ்சலி ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தாள். மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த அந்த ஸ்வீட் பாக்ஸை ஒரே தட்டில் ராதிகாவின் உடம்பில் மீது வீசிறி அடித்தாள். என் வீட்டு வாசற்படியில் வந்து நின்று கொண்டு என் வீட்டுக்குள்ளேயே நுழைந்து எனக்கே என் குடும்பத்தை உடைக்க சொல்கிறாயா? அதுபோக எனக்கான விலையையும் நீயே தீர்மானிக்க கிளம்பி விட்டாயா ராதிகா? என் வீட்டில் கால் வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? அஞ்சலியின் குரலின் வேகம் இப்போது உச்சத்தை அடைந்திருந்தது. அதில் அவளது ஆத்திரமும் இதயத்தின் குமிரலும் அப்பட்டமாக தெரிந்தன. அஞ்சலி, நீ தேவையில்லாமல் எமோஷனல். ராதிகா ஏதோ பேச முற்பட்டாள். அதற்குள் அஞ்சலி தன் கையை ஓங்கி அவளை தடுத்தாள். வாயை மூடு. இனி ஒரு வார்த்தை கூட என் முன்னால் பேசினால் அப்புறம் நடப்பதே வேறு. நீ என்னை பிராக்டிக்கலாக இருக்க சொல்கிறாயா? எனக்கு ஒரு பெரிய தொகையை ஆஃபர் செய்கிறாயா? அட, எந்த பணத்தோட திமிரை காட்டி இன்றைக்கு என்னை வாயை மூட வைக்க வந்திருக்கிறாயோ அந்த பணம் சமீருடையது கிடையாது. அந்த பணம் என்னுடையது. என்னோட வியர்வை, என்னோட தியாகம், அதைவிட முக்கியமாக என்னோட அந்த 2 மாசற்ற பிள்ளைகளின் உரிமை அது. அஞ்சலியின் கண்கள் கோபத்தால் இரத்த சிவப்பாக மாறியிருந்தன. அவள் ராதிகாவின் கண்களை நேருக்கு நேர் உற்று பார்த்து அவளை அப்படியே தன் பார்வையாலேயே சுட்டெரிக்கும் நோக்கில் பேசினாள். கடந்த 10 வருடமாக உன்னோட அந்த மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸின் ராணி மாதிரி சொகுசு அனுபவித்தாயே. அதோட தவணைகளை கட்டும்போது என் சாய் கிழிந்த சூக்களை போட்டு கொண்டு போனாள். என் ஆரியன் பழைய சைக்கிள்களில் தான் தன்னோட பள்ளி வருடங்களை கழித்தான். என் கணவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உன்னிடம் வந்து உன்னோட பிளாட்டு கதவை திறந்தபோது இங்கே நான் என் குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக என்னோட சின்ன சின்ன ஆசைகளை கூட கொன்றுவிட்டு இருந்தேன். என் பிள்ளைகளின் வாயிலிருந்து பறிக்கப்பட்ட பணத்தை சுரண்டி தின்றுவிட்டு இன்றைக்கு எந்த வெட்கமும் இல்லாமல் என் வீட்டிற்கே வந்து என்னையே பணத்தை வாங்கி கொண்டு ஒதுங்க சொல்கிறாயா? நீ என்ன நினைத்தாய்? நீ ஒரு இனிப்பு பெட்டியை எடுத்துக்கொண்டு வருவாய், இனிப்பாக 4 ஆங்கில வார்த்தைகளை பேசுவாய், நானும் ஏதோ ஒரு அனாதை அபலையை போல ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டே உன்னுடைய பணத்தை வாங்கிப்பேன் என்று நினைத்தாயா? ராதிகாவின் முகம் இப்போது அப்படியே வெளுத்து போனது. அவள் என்ன நினைத்திருந்தாள் என்றால், ஒரு சாதாரண இல்லத்தரசி என்ன செய்து விடுவாள்? கொஞ்சம் அழுவாள், திட்டுவாள், அப்புறம் பண ஆசைக்கு கட்டுப்பட்டு போவாள் என்றுதான். ஆனால் அவளுக்கு முன்னால் நின்றிருந்த பெண் அவள் துர்க்கை. தன் பிள்ளைகளின் உரிமைக்காக யாரையும் கிழித்தெறிய தயாராக இருந்தாள். அஞ்சலி, நீ செய்வது மிகவும் தவறு. சமீரிடம் பணமும் இருக்கிறது, செல்வாக்கும் இருக்கிறது. நீ தனியாக கோர்ட்டில் என்ன செய்வாய்?
ராதிகா பயந்து கொண்டே தன் கடைசி தற்காப்பை முயன்றாள். அஞ்சலி ஏளனமாக சிரித்தாள். சமீரிடம் பணம் இல்லை ராதிகா, அந்த பணம் என்னுடையது. அதை நான் கோர்ட்டில் ஆதாரத்தோடு நிரூபிப்பேன். படித்தவள் என்று பெருமை பேசுகிறாயே, அட, ஒழுக்கமும் பண்பும் உள்ள பெண்கள் அடுத்தவர்களோட குடும்பத்தை உடைக்க மாட்டார்கள். நீ வெறும் ஒரு குடும்பத்தை உடைக்கிறவள். அடுத்தவனுடைய பணத்தில் சொகுசா வாழ்கிறவள். உழைக்காமலேயே அடுத்தவன் கஷ்டத்தில் வந்து உட்கார பார்க்கிற ஒரு கேவலமான பெண் நீ. நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். எது என்னுடையதோ அதை நான் சட்டப்பூர்வமாக கடைசி பை வரைக்கும் வட்டியும் முதலுமாக வசூல் செய்வேன். சமீரை நடுரோட்டுக்கு கொண்டு வராமலும் உன்னுடைய அந்த மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸ் பிளாட்டை ஜப்தி செய்யாமலும் நான் ஓய மாட்டேன். அஞ்சலி ராதிகாவின் பர்ஸ் மற்றும் அந்த இனிப்பு பெட்டியை நோக்கி விரல் காட்டினாள். வீட்டின் பிரதான கதவை அகல திறந்து வைத்து ஒரு பெண் சிங்கத்தை போல கர்ச்சித்து கூறினாள், இப்போதே, இந்த நிமிஷமே என் வீட்டை விட்டு வெளியே போ. அதோடு உன்னோட இந்த இனிப்பு பெட்டியையும் கையோடு எடுத்துக்கொண்டு போ. ஏனென்றால் என்னோட பிள்ளைகளின் உரிமை பணத்தில் உருவான எந்த ஒரு போலி இனிப்பிற்கும் இந்த வீட்டில் இடமில்லை. இனி நம்முடைய சந்திப்பு நேரடியாக நீதிமன்றத்தில் தான் இருக்கும். கெட் அவுட். அஞ்சலியின் அந்த ருத்ர ரூபம், அவளது கண்களில் தெரிந்த நெருப்பு பிளம்பு மற்றும் நெஞ்சை பிளப்பது போன்ற அவளது குரல் ஆகியவற்றை கேட்டு ராதிகா அடியோடு நடுங்கி போனாள். அவளது போலி திமிர், அவளது மேக்கப் மற்றும் கார்ப்பரேட் நளினம் அனைத்தும் ஒரே நொடியில் அவளை விட்டு உதிர்ந்து விழுந்தன. அவள் நடுங்கும் கைகளால் தன் பர்ஸ் மற்றும் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு மிகுந்த அவமானம் அடைந்த நிலையில் தலை குனிந்தபடி ஒரு வார்த்தை கூட பேசாமல் வீட்டை விட்டு வெளியேறினாள். அவள் வெளியேறிய அடுத்த கணமே அஞ்சலி கதவை மிக பலமாக சாத்தினாள். கதவு டமார் என்று மூடிய சத்தம் அந்த சொசைட்டியின் தளம் முழுவதும் எதிரொலித்தது. அஞ்சலி கதவின் மேல் தன் முதுகை சாய்த்து கொண்டு ஒரு நீண்ட நிம்மதியான பெருமூச்சை விட்டாள். இன்று அவள் ராதிகாவை மட்டும் வீட்டை விட்டு துரத்தவில்லை. மாறாக தன் மனதிற்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் என்றென்றைக்குமாக அழித்து ஒழித்திருந்தாள். அவள் இனி எந்த ஒரு சமரசத்திற்கும் தயாராக இல்லை. இப்போது நீதிக்கான தீர்ப்பு மட்டுமே எழுதப்பட வேண்டும். அதற்காக அவள் எந்த ஒரு அக்னி பரீட்சையையும் எதிர்கொள்ள துணிந்திருந்தாள். ஒரு தமிழ் குடும்பத்து பெண் தன் பிள்ளைகளுக்காகவும் தன் உரிமைகளுக்காகவும் போர்க்களத்தில் இறங்கினால் அவள் எவ்வளவு வீரியமிக்கவளாக மாறுவாள் என்ற கசப்பான பயங்கரமான ருசியை ராதிகாவும் சமீரும் இப்போது முதன்முறையாக அனுபவித்திருந்தனர். ராதிகாவை வீட்டிலிருந்து விரட்டியடித்த பிறகு அஞ்சலியின் மனதில் எஞ்சியிருந்த சஞ்சலமும் குழப்பமும் நிரந்தரமாக நீங்கியிருந்தன. இனிமேல் அவள் எந்த ஒரு போலி பேச்சுகளுக்கும் அல்லது உணர்ச்சி பூர்வமான நாடகங்களுக்கும் பலியாக போவதில்லை. அடுத்த சில மாதங்கள் சட்டபூர்வமான செயல்பாடுகளோடு மிக வேகமாக உருண்டோடின. அஞ்சலி அட்வொகேட் அருண்பாண்டியின் வழிகாட்டுதலின் கீழ் தன் வழக்கை மிகவும் பலமானதாக மாற்றியிருந்தாள். இறுதியாக அந்த நாளும் விடிந்தது. எந்த நாளில் இந்த 15 வருட போலி குடும்ப வாழ்க்கைக்கும் 10 வருட பயங்கரமான ஏமாற்று வேலைகளுக்கும் இறுதி தீர்ப்பு எழுதப்படவிருந்ததோ அந்த நாள் கோவையின் சிவாஜி நகரில் உள்ள குடும்ப நீதிமன்ற வளாகத்தின் 4வது எண் நீதிமன்ற அறையில் ஒரு விசித்திரமான தீவிரமான அமைதி நிலவியது. நீதிபதி கேசவன் அவர்கள் தன் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். ஒரு பக்கத்தில் அஞ்சலி மிகவும் எளிமையான நேர்த்தியான பருத்தி புடவை உடுத்தி தன் முகத்தில் ஒரு அசாத்தியமான அசைக்க முடியாத அமைதியோடு அமர்ந்திருந்தாள். அவளது அருகில் அவளது வழக்கறிஞரான அட்வொகேட் அருண்பாண்டி தன் ஃபைல்களை திறந்து தயாராக இருந்தார். மறுபக்கத்திலோ சமீர் அமர்ந்திருந்தான். அவன் மிகவும் விலை உயர்ந்த சூட் அணிந்திருந்தான். ஆனால் அவனது முகமோ முற்றிலும் இருண்டு போயிருந்தது. அவனுடன் கோவையின் மிக விலை உயர்ந்த மற்றும் புகழ்பெற்ற வழக்கறிஞரான அட்வொகேட் குணால் இருந்தார். சமீர் பணத்தை வாரி இறைத்து தன்னை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள இறுதி வரை முட்டு கொடுத்து கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் சமீரின் வழக்கறிஞரான அட்வொகேட் குணால் தன் வாதத்தை தொடங்கினார். அவர் மிகவும் தந்திரமாகவும் நாசுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தியும் சமீரின் தரப்பை முன்வைக்க ஆரம்பித்தார். மைலாட், இது ஒரு சாதாரண விவாகரத்து வழக்கு மட்டுமே. என் கட்சிக்காரரான திரு சமீர் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அவருக்கும் அவருடைய மனைவியான அஞ்சலிக்கும் இடையே கடந்த பல வருடங்களாக குணாதிசயங்களில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகின்றன. இப்போதைக்கு இவர்கள் இருவருக்கும் இடையே கணவன் மனைவிக்கான எந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான பந்தமும் எஞ்சியிருக்கவில்லை. அதாவது
தீர்க்க முடியாத கருத்து வேறுபாடுகள் என்பதுதான் இந்த உறவின் உண்மை நிலை. ஆம், என் கட்சிக்காரருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அது இந்த உடைந்த திருமண வாழ்க்கையின் விளைவே தவிர அதற்கான காரணம் அல்ல. வீட்டில் கிடைக்காத உணர்வுபூர்வமான ஆதரவைத்தான் அவர் வெளியில் தேடினார். எனவே நீதிமன்றம் இவர்கள் இருவரையும் சட்டபூர்வமாக பிரித்து வைக்க வேண்டும் என்றும், தற்போது இவர்கள் வசித்து வரும் சுகர்தா சொசைட்டி பிளாட்டை விற்று அதில் சமமாக 50-50% பங்குகளை பிரித்து கொடுக்க வேண்டும் என்றும், என் கட்சிக்காரருக்கு அவருடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு உரிமையில் சம உரிமை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். குணாலின் இந்த வாதத்தை கேட்டதும் சமீரின் முகத்தில் சற்றே நிம்மதி தெரிந்தது. அவன் மிகவும் யோகியனை போல அவன்தான் இந்த உறவில் பாதிக்கப்பட்ட உண்மையான நபர் என்பது போன்ற முகபாவனையை வரவழைத்து கொண்டு நீதிபதியை பார்த்தான். ஆனால் அஞ்சலியின் முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லை. அவள் அமைதியாக இருந்தாள். ஏனெனில் அட்வொகேட் அருண்பாண்டி எப்போதுமே நீதிமன்றத்தில் பெரிய வெடிகுண்டுகளைத்தான் போடுவார் என்பது அவளுக்கு தெரியும். நீதிபதி கேசவன் அவர்கள் அருண்பாண்டியை பார்த்து, அட்வொகேட் அருண்பாண்டி, இதற்கு உங்கள் தரப்பில் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அருண்பாண்டி மிகவும் மெதுவாக தன் இடத்திலிருந்து எழுந்தார். அவர் தன் கண்ணாடியை கண்களுக்கு நேராக சரி செய்து கொண்டு தன் கம்பீரமான குரலை நீதிமன்ற அறை முழுவதும் எதிரொலிக்க செய்தார். மைலார்ட், என் அறிவார்ந்த நண்பர் மிகவும் புத்திசாலித்தனமாக இந்த வழக்கை ஒரு சாதாரண விவாகரத்து மற்றும் உணர்வு பூர்வமான பிரிவின் வடிவமாக மாற்ற முயன்றிருக்கிறார். ஆனால் உண்மை இதைவிட பல மடங்கு பயங்கரமானது, கொடூரமானது மற்றும் மனிதநேயமற்றது. இந்த வழக்கு வெறும் திருமணத்தை தாண்டிய உறவு பற்றியது மட்டுமல்ல, மாறாக இது மிகவும் திட்டமிட்டு அமைதியான முறையில் கடந்த 10 வருடங்களாக தொடர்ந்து நடத்தப்பட்ட ஒரு மகா பயங்கரமான பொருளாதார மற்றும் மன ரீதியான ஏமாற்று வேலைக்கான வழக்கு. அருண்பாண்டி மேஜையில் இருந்த அந்த நீல நிற ஃபைலை கையில் எடுத்தார். மைலாட், ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்திற்கும் ஒரு கனவு இருக்கும், தங்களுக்கென்று ஒரு சொந்த வீடு. 10 வருடங்களுக்கு முன்பு சமீர் தன் மனைவி அஞ்சலிக்கு அப்படி ஒரு கனவை காட்டினான். காலனி பகுதியில் உள்ள மாதவி அபார்ட்மெண்ட்ஸ் என்ற பெரிய ப்ராஜெக்டில் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக ஒரு ஃப்ளாட் வாங்கும் கனவு அது. என் கட்சிக்காரரான அஞ்சலி மிகவும் நம்பிக்கையான மற்றும் நேர்மையான ஒரு இல்லத்தரசி. அவள் தன் கணவனின் வார்த்தைகளை அப்படியே குருட்டுத்தனமாக நம்பினாள். கடந்த 10 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் சமீர் அவளிடம் மாதவி அபார்ட்மெண்ட்ஸின் சொத்து வரி ரசீதுகளையும் பில்டரிடம் இருந்து வந்த டிமாண்ட் நோட்டீஸ்களையும் காட்டி வந்திருக்கிறான். அருண்பாண்டி அந்த ரசீதுகள் மற்றும் டிமாண்ட் நோட்டீஸ்களின் நகல்களை நீதிபதியின் முன்னால் சமர்ப்பித்தார். இந்த நோட்டீஸ்கள் அனைத்தும் உண்மையானவைதான் மைலாட். பில்டரும் உண்மையானவர்தான், ஃப்ளாட்டும் உண்மையானது தான். ஆனால் இதற்கு பின்னால் இருந்த எண்ணம் அப்பட்டமான மிகவும் மோசமான வஞ்சகமாகும். இந்த முதலீட்டின் பெயரால் அஞ்சலி 10 வருடங்களாக தன் சின்ன சின்ன தேவைகளை கூட ஒடுக்கி கொண்டாள். தனக்கு உடம்பு சரியில்லாத போது அதற்கான செலவு செய்வதை தவிர்த்து அந்த பணத்தை இந்த பிளாட்டின் தவணைக்காக தன் கணவரின் கைகளில் கொடுத்தாள். பிள்ளைகளின் நல்ல கல்விக்காக சேமிக்க வேண்டிய பணம் இந்த எதிர்கால வீட்டிற்காக சேமிக்கப்பட்டது. அஞ்சலி 10 வருடங்களாக நரக வேதனையை அனுபவித்தாள். ஏனென்றால் தன் கணவன் குடும்பத்திற்காகத்தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். அருண்பாண்டி திடீரென்று நிறுத்தினார். நீதிமன்ற அறைக்குள் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. சமீரின் நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்பத் தொடங்கின. ஆனால் மைலாட், அருண்பாண்டி தன் குரலை உயர்த்தினார். ஃபைலுக்குள்ளிலிருந்து மற்றொரு மிக முக்கியமான ஆவணத்தை வெளியில் எடுத்தார். இது எனது எக்ஸிபிட் பி, மாதவி அபார்ட்மெண்ட்ஸில் உள்ள ஃப்ளாட் எண் 402வின் அசல் பத்திரப்பதிவு நகல். இதில் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால், இந்த ஃப்ளாட்டின் உரிமையாளர் சமீரும் அல்ல, அவருடைய மனைவி அஞ்சலியும் அல்ல. இந்த ஃப்ளாட்டின் உண்மையான உரிமையாளர் ராதிகா சமீர். அதாவது எந்த பெண்ணுடன் சமீருக்கு கடந்த 10 வருடங்களாக முறையற்ற கள்ள தொடர்பு இருக்கிறதோ அதே பெண்தான் இவள். நீதிபதி கேசவன் அந்த ஆவணத்தை தன் கைகளில் எடுத்தார். அவரது நெற்றியில் கடுமையான கோபக்கோடுகள் விழுந்தன. அருண்பாண்டி தொடர்ந்து கூறினார், சமீர் 10 வருடங்களாக மிகவும் திட்டமிட்ட முறையில் தன் சம்பள கணக்கில் இருந்தும் அஞ்சலியின் சேமிப்பில் இருந்தும் ஒட்டுமொத்தமாக சுமார் 45 லட்சம் ரூபாயை இந்த ராதிகாவின் கூட்டு வங்கி கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறான். அங்கிருந்து தான் அந்த பணம் பில்டருக்கு சென்றிருக்கிறது. அதாவது
அஞ்சலியின் மற்றும் அவளது பிள்ளைகளின் வாயிலிருந்து பறிக்கப்பட்ட ஒவ்வொரு ரூபாயையும் இந்த மனிதன் தன் காதலியின் மாளிகையை சொகுசாக அலங்கரிக்க பயன்படுத்தியிருக்கிறான். இதை மறைப்பதற்காக அவன் அஞ்சலியிடம் அதே பிளாட்டின் போலி டிமாண்ட் நோட்டீஸுகளை காட்டி அவளை இருட்டில் வைத்திருக்கிறான். மைலார்ட், இது வெறும் துரோகம் மட்டுமல்ல, இது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 420 கீழ் வரக்கூடிய மிக கேவலமான திட்டமிட்ட பொருளாதார குற்றமாகும். இந்த மனிதன் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு தாயின் உணர்வுகளையும் அவளது பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் ஏமாற்றியிருக்கிறான். இந்த வாதத்தை கேட்டதும் நீதிமன்றத்தில் கூடியிருந்த அனைவரும் ஸ்தம்பித்து போயினர். சமீரின் வழக்கறிஞரான அட்வொகேட் குணால் தலை குனிந்தார். ஏனெனில் தன் கட்சிக்காரர் எவ்வளவு பெரிய குற்றத்தில் சிக்கியிருக்கிறார் என்பதும் இனி இங்கிருந்து அவரை காப்பாற்றுவது முற்றிலும் சாத்தியமற்றது என்பதும் அவருக்கும் புரிந்துவிட்டது. நீதிபதி கேசவன் அவர்கள் மிகுந்த கோபத்துடன் தன் கண்ணாடியை கழற்றினார். அவர் மிகவும் கூர்மையான ஊடுருவும் பார்வையோடு சமீரை பார்த்தார். அவரது கண்களில் ஒரு நீதிபதிக்கே உரிய ஆத்திரமும் ஒரு மனிதனுக்கான அருவருப்பும் தெளிவாக தெரிந்தன. மிஸ்டர் சமீர், நீதிபதியின் குரல் இடிமுழக்கத்தை போல நீதிமன்ற அறைக்குள் எதிரொலித்தது. என்னுடைய 20 வருட நீதித்துறை வாழ்க்கையில் நான் எத்தனையோ ஏமாற்று வேலை வழக்குகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு குளிர்ந்த இரத்தத்தோடு திட்டமிட்டு நடத்தப்பட்ட மிக கேவலமான விகாரமான மனநிலை கொண்ட ஒரு வழக்கை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. நீங்கள் ஒரு பெண்ணின் தாய்மையையும் அவளது நம்பிக்கையையும் மற்றும் உங்களுடைய சொந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் வைத்து ஆடிய இந்த கொடூரமான விளையாட்டிற்கு சட்டத்தின் அகராதியிலும் மன்னிப்பே கிடையாது. குடும்பத்தின் எதிர்கால கனவை காட்டி உங்கள் மனைவியை நீங்கள் அப்பட்டமாக சுருண்டியிருக்கிறீர்கள். நீதிபதி தீர்ப்பு நகலில் எழுதத் தொடங்கினார். தன் இறுதியான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வாசித்தார். இந்த நீதிமன்றம் பின்வருமாறு தீர்ப்பளிக்கிறது. முதலாவதாக, இந்த நிமிடம் முதல் அஞ்சலி மற்றும் சமீர் ஆகியோரின் விவாகரத்து சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்படுகிறது. இரண்டாவதாக, மாதவி அபார்ட்மெண்ட்ஸில் நடந்த பொருளாதார மோசடி மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தற்போதைய நிலையில் சுகர்தா சொசைட்டியில் உள்ள பிளாட்டில் அஞ்சலியும் பிள்ளைகளும் மட்டுமே வசிப்பதற்கான முழு அதிகாரமும் வழங்கப்படுகிறது. சமீர் அந்த வீட்டின் மீது எந்த ஒரு உடனடி உரிமையையும் கோரக்கூடாது. அவர் அந்த பிளாட்டை உடனடியாக காலி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, ஆரியன் மற்றும் சாய் ஆகிய 2 பிள்ளைகளின் முழுமையான சட்டப்பூர்வ பாதுகாப்பு உரிமை அஞ்சலிக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. சமீரின் நடத்தை காரணமாக அவன் பிள்ளைகளை சந்திக்கும் உரிமை முற்றிலும் பிள்ளைகளின் விருப்பத்தின் பேரிலும் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழும் மட்டுமே அனுமதிக்கப்படும். நான்காவதாக, பொருளாதார மோசடிக்கான இழப்பீடு மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பொருட்டு சமீரின் மாத சம்பளத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய தொகை நேரடியாக அஞ்சலியின் வங்கி கணக்கிற்கு பிடித்தம் செய்யப்படும். மேலும் இந்த சம்பள பிடித்தத்திற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் அவனது கார்ப்பரேட் நிறுவனம் மூலமாகவே நடைமுறைப்படுத்தப்படும். நீதிபதியின் இந்த தீர்ப்பு சமீரின் தலையில் ஒரு பெரிய சுத்தியலால் அடித்தது போல் இருந்தது. அவனது முகம் காகிதத்தை போல வெளுத்து போனது. அவனது முகத்தில் இருந்த அத்தனை கம்பீரமும் பண திமிரும் கார்ப்பரேட் கர்வமும் ஒரே நொடியில் மண்ணோடு மண்ணாகின. மாதவி அபார்ட்மெண்ட்ஸின் ஒரு போலி ஆதாரம் அவனது ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்திருந்தது. அவனுக்கு இப்போது வீடும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. மேலும் நீதிமன்ற தீர்ப்பின் நகல் அவனது ஆபீஸிற்கு சென்றால் அவனது கார்ப்பரேட் வேலையும் சமுதாயத்தில் இருந்த மானமும் நடு ரோட்டிற்கு வந்து சந்தி சிரிக்கப் போவது உறுதியானது. எந்த ராதிகா அவனது பணத்திற்காக அவனுடன் இருந்தாலோ அந்த பணமும் இப்போது நிரந்தரமாக அஞ்சலியின் பெயருக்கு மாற்றப்பட்டிருந்தது. சமீர் நீதிமன்றத்தின் பெஞ்ச் மீது அப்படியே சரிந்து விழுந்தான். அவனது தோள்கள் தளர்ந்து போயின. அவன் முற்றிலும் தோற்று போன ஒரு மனிதனைப் போல வெறிச்சோடிய வெட்ட வெளியே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். மறுபுறம் அஞ்சலியின் முகத்திலோ ஒரு அசாத்தியமான ஆழமான மற்றும் அமைதியான திருப்தி பரவியிருந்தது. அவள் தன் இடத்தை விட்டு எழவில்லை. ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கவும் இல்லை. அவள் தன் கண்களை மூடிக்கொண்டாள். ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு கைகளை கூப்பி இறைவனுக்கு நன்றி கூறினாள். எந்த நீதிக்காக அவள் தன் சொந்த உணர்வுகளை சாம்பலாக்கி கொண்டாலோ அந்த நீதி இன்று அவளுக்கு கிடைத்திருந்தது.
10 வருட அந்த இருண்ட சுரங்க பாதையில் இருந்து அவள் இன்று மேலும் பலமிக்கவளாக, தேஜஸ் பொருந்தியவளாக மற்றும் முற்றிலும் ஒரு சுதந்திரமான பெண்ணாக வெளியில் வந்திருந்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த அமைதி ஒரு பயங்கரமான புயலுக்கு பின் விடிந்த மிகவும் தெளிவான, அழகான மற்றும் ஒரு புதிய விடியலை போல இருந்தது. நீதிமன்றத்தின் அந்த வரலாற்று சிறப்புமிக்க பரபரப்பான தீர்ப்பிற்கு பிறகு கோவையின் காற்றில் அஞ்சலிக்காக ஒரு விசித்திரமான குளிர்ச்சியும் சுதந்திரமும் கலந்திருந்தது. ஆனால் மறுபுறம் சமீரின் வாழ்க்கையிலோ ஒரு பயங்கரமான, இருண்ட மற்றும் என்றுமே முடியாத ஒரு நரக இரவின் தொடக்கம் ஆரம்பித்திருந்தது. நீதிபதி கேசவனின் தீர்ப்பு நகல் சமீரின் கார்ப்பரேட் ஆபீஸில் உள்ள மனிதவளத்துறையின் மேஜையை சென்றடைந்த போது அவனுக்கு எஞ்சியிருந்த சொற்பமானமும் கப்பலேறியது. எந்த சமீரை அந்த ஆபீஸ் ஊழியர்கள் அனைவரும் அவனை ஒரு சிறந்த மேலாளராக மதித்து வந்தனர். ஆனால் அவனது உண்மையான யோகியதை இப்போது ஒட்டுமொத்த ஆபீஸிற்கும் தெரிந்துவிட்டது. நிறுவனத்தின் மேனேஜ்மெண்ட் அவனை நேரில் அழைத்து, சமீர், உங்களை போன்ற மிக கேவலமான ஒழுக்கக்கேடான ஒரு மனிதனை எங்கள் நிறுவனத்தில் இவ்வளவு பெரிய பதவியில் வைத்திருக்க முடியாது. நீதிமன்ற உத்தரவின்படி உங்கள் சம்பளத்தின் பெரும் பகுதி உங்கள் மனைவிக்கு சென்றுவிடும். அது மட்டுமின்றி நிறுவனம் உங்கள் பதவியை குறைக்கிறது என்றது. இந்த அதிரடி முடிவை கேட்டதும் சமீர் முற்றிலும் நிலைகுலைந்து போனான். அவனது கர்வமும் அவனது கம்பீரமும் மண்ணோடு மண்ணாயின. ஆபீஸிலிருந்து அவமானப்பட்டு மிகவும் கேவலமான நிலையில் சமீர் காலனி பகுதியில் உள்ள மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ராதிகாவை பார்க்க சென்றான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எந்த ராதிகாவுக்காக தன் சொந்த குடும்பத்தையே சாம்பலாக்கினானோ அந்த ராதிகா இந்த இக்கட்டான காலத்தில் தனக்கு ஆதரவளிப்பாள் என்று. ஆனால் அது அவனது மிகப்பெரிய தவறான கணக்கு என்பதை அவன் உணரும் நேரம் வந்தது. ராதிகா கதவை திறந்தாள். ஆனால் அவளை பார்த்ததுமே சமீருக்கு புரிந்துவிட்டது. அவளது கண்கள் இப்போது முன்போல் அன்பாக இல்லை என்று. ராதிகா, எல்லாமே முடிந்துவிட்டது. அஞ்சலி கோர்ட்டில் எல்லாவற்றையும் நிரூபித்து விட்டாள். சுகர்தா ஃப்ளாட்டும் கைவிட்டு போய்விட்டது. என் சம்பளத்தின் பெரும் பகுதியும் நிரந்தரமாக அவளுக்கே போக போகிறது. இப்போது என்னிடம் பேங்க் பேலன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் நீ கவலைப்படாதே, நாம் 2 பேரும் பூஜ்ஜியத்தில் இருந்து நம் வாழ்க்கையை திரும்பவும் ஆரம்பிக்கலாம். சமீர் மிகவும் பரிதாபமான குரலில் கூறினான். இதை கேட்டதும் ராதிகாவின் முகத்தில் மிகவும் குளிர்ந்த கொடூரமான புன்னகை அரும்பியது. புதிதாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதா? அதுவும் உன்னை மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கூடவா? ராதிகாவின் அந்த வார்த்தைகள் ஒரு விஷ அம்பை போல சமீரின் நெஞ்சில் பாய்ந்தன. சமீர், நான் உன்னுடைய அந்த போலி அன்பை பார்த்து ஏமாறவில்லை. உன்னுடைய பணத்தை பார்த்து தான் உன் கூட இருந்தேன். எந்த மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸோட தவணைகளை நீ கட்டினாயோ அதோட உண்மையான உரிமையாளர் நான் தான், நீ இல்லை. எந்த ஒரு மனிதன் தன் சொந்த மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கே உண்மையாக இல்லையோ, 10 வருடமாக தன் சொந்த குடும்பத்தையே ஏமாற்றினானோ, அவன் எனக்கு மட்டும் எப்படி உண்மையாக இருப்பான்? உன்னிடம் பணம் இருக்கும் வரைதான் நான் உன்னுடன் இருந்தேன். இப்போது உன் பாக்கெட்டில் ஒரு பைசா கூட இல்லை. எனக்கு வறுமையில் வாழும் பழக்கம் கிடையாது. அதனால் இப்போதே, இந்த நிமிஷமே என் வீட்டை விட்டு வெளியே போ. ராதிகா சமீரை அப்பட்டமாக கழுத்தை பிடித்து முட்டி தள்ளி வீட்டை விட்டு வெளியேற்றினாள். அவனது முகத்திற்கு நேராக கதவை சாத்தினாள். சமீர் அந்த மூடிய கதவையே வெறித்து பார்த்தபடி அங்கேயே பார்க்கிங்கில் சுருண்டு விழுந்தான். கர்மாவின் சம்மட்டி அடி எவ்வளவு பயங்கரமானது என்பதை அவன் இப்போதுதான் உணர்ந்தான். எந்த மாதவி அப்பார்ட்மெண்ட்ஸின் போலி ரசீதுகளை காட்டி அவன் அஞ்சலியை ஏமாற்றினானோ, அதே மாதவி அப்பார்ட்மெண்ட்டிலிருந்து இன்று அவன் ஒரு குப்பையை போல வெளியில் தூக்கி எறியப்பட்டிருந்தான். அடுத்த சில மாதங்கள் சமீரின் வாழ்க்கையில் நரகத்திற்கு சமமாக இருந்தன. அவன் இப்போது கோவையின் ஒரு புறநகர் பகுதியில் மிகவும் சிறிய மற்றும் குறுகலான ஒரு 10க்கு 10 அளவுள்ள வாடகை அறையில் குடியேறினான். அந்த அறையின் சுவர்களில் இருந்த பெயிண்டுகள் எல்லாம் உதிர்ந்திருந்தன. கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகி கொண்டிருந்தது. எந்த மனிதன் சொகுசான ஏசி காரில் வலம் வந்தானோ, விலை உயர்ந்த ஹோட்டல்களில் சாப்பிட்டானோ, அவன் இன்று ரோட்டோர கடையில் 2 இட்லி சாப்பிட்டு தன் நாட்களை கழித்து கொண்டிருந்தான். முற்றிலும் தனித்து விடப்பட்டு திக்கற்று ஒடுங்கி போய் தன் தவற்றிற்கான பச்சாதாபத்தின் தீயில் வெந்து கொண்டிருந்தான். இரவில் தூங்கும்போது அவனுக்கு சாயின் அந்த அப்பாவியான முகமும்
அப்பா என்று கூப்பிடும் ஆரியனின் குரலும் நினைவுக்கு வரும். உடனே அவன் அந்த தனிமையில் விம்மி விம்மி அழுவான். ஆனால் இப்போது அவனது கண்ணீரை துடைக்க அங்கே யாருமே இல்லை. கர்மா அவனது கணக்கை வட்டியும் முதலுமாக தீர்த்திருந்தது. மறுபுறம் சுகர்தா சொசைட்டியில் ஒரு மிகவும் அழகான புதிய வாழ்க்கையின் விடியல் பிறந்தது. அஞ்சலி எல்லாவற்றிற்கும் மேலாக வீட்டின் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் சமீரின் நினைவுகளை அடியோடு துடைத்து எறிந்தாள். அவள் பெயிண்டர்களை அழைத்து சமீருக்கு பிடித்தமான அந்த பழைய சுவர்களின் நிறத்தை மாற்றினாள். அவள் ஒட்டுமொத்த வீட்டிற்கும் மிகவும் மகிழ்ச்சியான, இதமான மற்றும் நேர்மறை ஆற்றலை தரும் ஒரு மஞ்சள் மற்றும் டெரகோட்டோ நிறத்தின் மெருகை கொடுத்தாள். புதிய திரை சீலைகளை தொங்கவிட்டாள். வீட்டின் பால்கனியில் ஏகப்பட்ட செடி கொடிகளை நட்டாள். அவளது துக்கத்திற்கு காரணமாக இருந்த அந்த நீல நிற மாதவி அபார்ட்மெண்ட்ஸ் ஃபைலை அவள் தன் சொந்த கைகளாலேயே குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்தாள். அந்த ஒரே ஒரு செயலின் மூலம் அவள் தன் கடந்த காலத்தின் அத்தனை வேதனைகளுக்கும் என்றென்றைக்குமாக முற்றுப்புள்ளி வைத்திருந்தாள். அஞ்சலி இப்போது தன்னை முழுமையாக மீட்டெடுத்திருந்தாள். அவள் தன் ஆபீஸில் முன்பை விட 2 மடங்கு அதிக வீரியத்தோடும் வேலை செய்ய தொடங்கினாள். அவளது வேலையின் மீது இருந்த கவனத்தையும் அவளது தலைமைத்துவ பண்பையும் பார்த்து நிறுவனம் அவளுக்கு சீனியர் HR ஹெட்டாக பதவி உயர்வு அளித்தது. அவள் தன் சொந்த வியர்வையிலும் கடின உழைப்பிலும் சேர்த்த பணத்தில் தன் முதல் புதிய காரை வாங்கிய போது ஆரியன் மற்றும் சாயின் முகத்தில் தெரிந்த அந்த மாசற்ற மகிழ்ச்சியை கண்டு அஞ்சலியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இந்த பணம் எந்த ஒரு ஏமாற்றுக்கார கணவனுடையதும் அல்ல. மாறாக இது ஒரு சுயமரியாதை மிக்க தாயின் கடுமையான உழைப்பிற்கு கிடைத்த வெகுமதி. ஆரியனுக்கும் இப்போது 15 வயது ஆகியிருந்தது. அவன் மிகவும் விவேகம் உள்ளவனாக மாறியிருந்தான். அவனுக்கு தன் தாயை நினைத்து பெருமையாக இருந்தது. சாயும் இப்போது முன்போலவே கவலைகளின்றி வாய்விட்டு சிரிக்க தொடங்கியிருந்தாள். அந்த வீட்டில் இப்போது எந்த ஒரு ரகசியமும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை. அங்கே இருந்தது எல்லாம் அப்பட்டமான தூய மகிழ்ச்சி, பரஸ்பர மரியாதை மற்றும் எல்லையற்ற அன்பு மட்டுமே. மீண்டும் ஒருமுறை அதே ஞாயிற்றுக்கிழமை காலை விடிந்தது. கதையின் ஆரம்பத்தில் விடிந்த காலை பொழுதை போலவே இந்த காலையும் இருந்தது. பால்கனியில் இருந்த துளசி செடி காலையின் இளம் வெயிலில் குளித்து திளைத்து கொண்டிருந்தது. சமையலறையிலிருந்து தாளித்த வெங்காய அவல் உப்புமாவின் நறுமணமும் இஞ்சி டீயின் வாசனையும் வீடு முழுவதும் கமகமத்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று இந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை அஞ்சலி யாருக்காகவும் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு ஏமாற்றுக்கார கணவனிடமும் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்க வேண்டியதில்லை. அஞ்சலி அவள் தட்டையும் டீ கப்பையும் எடுத்துக்கொண்டு மிகவும் நிம்மதியாக பால்கனியில் வந்து அமர்ந்தாள். அவளது உடலில் இன்று மிகவும் அழகான ஒரு புடவை இருந்தது. முகத்தில் ஒரு அலாதியான தேஜஸும் உதடுகளில் ஒரு திருப்தியான இனிமையான புன்னகையும் இருந்தன. அவள் டீயை ஒரு மடக்கு குடித்தாள். கண்களை மூடிக்கொண்டு காலையின் அந்த குளிர்ந்த காற்றின் ஸ்பரிசத்தை உணர்ந்தாள். உள்ளே ஆரியனும் சாயும் கேரம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களது சிரிப்பு சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அம்மா என்று சாய் உள்ளிருந்து கூப்பிட்டாள். இனிமேல் நாம் எப்போதுமே இப்படித்தான் சந்தோஷமாக இருக்க போகிறோம் இல்லையா? அஞ்சலியின் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை அரும்பியது. அவள் தன் கண்ணீரை மறைத்து கொண்டே பதிலளித்தாள். ஆமாம் செல்லம், இனிமேல் இந்த வீட்டில் யாருடைய போலி முகமுடியை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. அஞ்சலி மேலே வானத்தை பார்த்தாள். தன் சுயமரியாதைக்காகவும் அடையாளத்திற்காகவும் அவள் நடத்திய போராட்டம் இன்று முழுமையான அர்த்தத்தை பெற்றிருந்தது. அவள் இன்று வெறும் உயிரோடு மட்டும் வாழவில்லை, மாறாக வாழ்க்கையை அதன் முழு அர்த்தத்தோடு நிஜமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் இப்போது யாருக்கும் அடிமையான நலிந்த மனைவி அல்ல, மாறாக ஒரு அழகான இல்லத்தின் தலைவி, 2 பிள்ளைகளின் பலம் வாய்ந்த தாய் மற்றும் தன் விதியை தானே செதுக்கிய ஒரு சிற்பி. அவளது கண் ஓரங்கள் சற்றே நனைந்திருந்தன. ஆனால் அந்த துளிகள் துக்கத்தின் கண்ணீர் அல்ல, அது போர்க்களத்தில் வென்ற ஒரு வீரனின் ஆழ்ந்த திருப்தியின் கண்ணீர். நண்பர்களே,
சில நேரங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் என்பது அந்நிய மனிதர்களிடமிருந்து வருவதில்லை. மாறாக நம் இதயத்திற்கு மிக நெருக்கமானவர்களிடமிருந்து தான் வருகிறது. ஆனால் எப்போது ஒரு பெண் தனக்காகவும் தன் பிள்ளைகளின் உரிமைக்காகவும் நிமிர்ந்து எழுந்து நிற்கிறாளோ, அப்போது அவள் எந்த ஒரு புயலையும் விடவும் மிகவும் வலிமையானவளாக மாறுகிறாள். உங்களது கருத்துப்படி அஞ்சலி எடுத்த முடிவு சரியானது தானா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மை வெளிவந்த பிறகு ஒரு மனிதன் அமைதியாக பொறுத்து கொள்ள வேண்டுமா, அல்லது அநீதிக்கு எதிராக துணிந்து நிற்க வேண்டுமா? உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.